கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையையும் அவருடைய மகிமையும் காண செய்வாராக. அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சாவாமை உள்ளவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் அதினதன் காலத்திலே நேர்த்தியாய் அழகாய் செய்கிற பிரகாசம் உள்ள தேவன் நம்மத்தில் எழுந்தருள் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அழகாய் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிற தேவன், சதா காலமும் ஆளுகை செய்கிற தேவன், எல்லாவற்றையும் கரத்திலே ஏந்தி அதினதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த உன்னதமான தேவன் பெரியவர். அவர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்யும்படியாக தேவன் நம்மத்திலே வந்திருக்கிறார். இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அவருடைய ஆளுகை நம்மோடு இருக்கிறது. சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் நம்மத்திலே ஆளுகை செய்யும்படியாக எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த நாளிலே வல்லமை நாளை நீங்கள் ஆட்கொள்ளப்பட போகிறீர்கள். தேவனுடைய அசைவாடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். வல்லமையாய் வெளிப்படுத்தப்பட போகிறார். அவருடைய அதிசயங்களை காண போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்ப்போம். கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய அற்புதம் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பதாக. ஒரு அற்புதத்தை நீர் காண செய்வீராக. ஒரு அதிசயத்தை காண செய்வீராக. நான் அற்புதத்தை பார்க்க வேண்டும். உம்முடைய கரத்தை நான் பார்க்க வேண்டும். உம்முடைய கரம் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே தொட வேண்டும். அது தொட வேண்டும் ஆண்டவரே. விசேஷ வண்ணமாய் தொட வேண்டும். மகிமையாய் தொட வேண்டும். அக்கினியாய் தொட வேண்டும். வல்லமையாய் தொட வேண்டும். கிருபையாய் தொட வேண்டும். உம்மாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீர் என்னை தொட்டே ஆக வேண்டும். உம்முடைய வல்லமை என்னை ஆட்கொண்டே ஆக வேண்டும். உம்முடைய கிருபை என்னை மூடியே ஆக வேண்டும். உம்முடைய இரக்கங்களை நான் பார்த்தே ஆக வேண்டும். என் குடும்பத்திலே உம்முடைய வல்லமையும் ஆளுகையும் அதிசயத்தை நான் கண்டே ஆக வேண்டும் ஆண்டவரே, ஆக வேண்டும் ஆண்டவரே. லெஃப்ரி கஸ்ஸெல்ல ப்ரொகன்டோ எக்ரேகம் பிரஹிஷட் லைட்டா லெகன்ட்ரி அப்லஹன்டோ அகாஃப்ரே கஷே. எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக, வல்லமையாய் எழுந்தருளுவீராக. அதிசயங்களை செய்கிற மகிமையான தேவன் சிறகுகளை விழித்து இப்பொழுதே வல்லமையாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. பாத்திரா இயேசுவே நீர் பாத்திரரே. சொல்லுமா கரங்களை உயர்த்தி, பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர உம்முடைய சிங்காசனத்தின் வல்லமையும் உம்முடைய சிங்காசனத்தின் இறைச்சல்களும் பிரகாசமும் எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாக ஆராதிக்கின்றோம். Hallelujah.
Hallelujah. எனக்கெல்லாம் நீங்கதானே. Thank you, beautiful Holy Spirit. Thanks for a wonderful glory that is present here, Father. மகிமையினால் இந்த ஆலயத்தை நீர் மூடுகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே உம்முடைய அற்புதத்தின் கரம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதாக. Let the powerful hand of the Lord touch you right now in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே இயேசுவின் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்களாக. இயேசுவினிடத்திலிருந்து வருகிற தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வீர்களாக. இயேசு தொட்டால் வாழ்க்கை மாறும். இயேசு தொட்டால் ஒரு நிமிடத்திலே வாழ்க்கை மாறும். இயேசு தொட்டால் சகலத்தையும் மாற்ற முடியும். ஒரு நிமிடத்திலே என் தேவாதி தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க இயேசுவால் முடியும். இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை மறுசீரமைக்கப்படுவதாக. இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை திருப்பி எழுதப்படுவதாக. இழந்தவைகளை திரும்ப எடுத்துக்கொள்வீர்களாக. திரும்ப இரட்டத்தனையாக எடுத்துக்கொள்வீர்களாக. 7 மடங்காக எடுத்துக்கொள்வீர்களாக. இப்பொழுதே உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. தேவனுடைய ராஜ்யம் எழுந்தருளுவதாக. சிங்காசனம் எழுந்தருளப்படுவதாக. சிங்காசனத்தின் மகிமை வெளிப்படுவதாக. அக்வாம்ப்ரஹாண்டோ எலம்ரோஹட்டிலே அக்வாம்ப்ளெசிலப்ரோஹோ லிஃப்ரை கசுலிப்ரிஹி எட்டினா சட்டோலா அக்வாம்பியசட்டோ அக்காஃப்ரிகோ ஷட்டோ கோங்கா அம்பிட்டாவுலே பிரஹின்டோ கமினே லா பிளாக்கட் லவ்ரோ அசில்லோ ஹப்ரே அக்வாம்கான்கியானே ஷோலஃப்ரே அப்லோம்பிட்டான் கோஃப்லா மோட்டானிய சென்டோம்னேஹே டியூமசெல்லம்ப்ரஹே. தேவனுடைய கிருபைகளும் தேவனுடைய வல்லமைகளும் கர்த்தருடைய இரக்கங்களும் இப்பொழுதே உங்களை மூடுவதாக 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 மூடுவதாக. இடங்கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பப்படுவீர்களாக. ஆவினாலே நிரப்பப்படுவீர்களாக. தேவனுடைய ஆவினாலே இப்பொழுதே நிரப்பப்படுவீர்களாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவ ஆவியானவர் இப்பொழுதே நிரப்புவாராக. தேவனுடைய ஆளுகை, கர்த்தருடைய ராஜரீகம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுப்பப்படுவாயாக எழுப்பப்படுவாயாக. சீயோனே எழுந்திரு, உன் நேரம் வந்தது. சகாயம் செய்யும் காலம் வந்தது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு. உன்னுடைய நேரம் வந்தது. உன்னுடைய காலம் வந்தது. உன்னுடைய காலம் வந்தது. இதற்காக தான் கர்த்தர் உன்னை உருவாக்கினார். இதற்காக தான் கர்த்தர் உன்னை உருவாக்கினார். உன் காத்திருப்பின் நேரம் முடிந்தது. எழுந்திரு எழுந்திரு. வல்லமையாய் ஆட்கொள்ளப்படுவாயாக. பராக்கிரமசாலியின் மகிமை இப்பொழுதே ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. The power of the Holy Spirit, the power of the Holy Spirit, the power of the Holy Spirit, the fire of the Holy Spirit. ஆவியின் அக்கினியினாலே இப்பொழுதே நிரப்பப்படுவார்களாக நிரப்பப்படுவாயாக. கண்கள் திறக்கப்படுவதாக. தேவ தரிசனம் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் கட்டளையிடுகிறேன் கட்டளையிடுகிறேன். கட்டளை புறப்படுகிறது கட்டளை புறப்படுகிறது கட்டளை புறப்படுகிறது. எழுந்திரு எழுந்திரு. கட்டளை புறப்பட்டது. ஹல்லேலூயா. Chiambre setela hebre ebrohia kesetolo blambrohanam brohintakon அம்புதாமனோ ஃப்ரேஸ் லப்ரஹென்டோ லெக்கரைட்டே. கர்த்தருடைய மகிமை உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வல்லமை உன்னை சுற்றிலும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய அனுகிரகங்கள் எப்பொழுதும் உனக்கு சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கும். மகிமை செலுத்திக் கொண்டே இருங்கள். துதி செலுத்திக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே.
நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இருக்கிற மகா பெரிய தெய்வமா இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக, உடைய கிருபை வெளிப்படுவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை வைத்து சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய சமாதானம் எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈடாகாது. ஹல்லேலூயா. தேவ சமாதானமான புனிதமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் அவருடைய சமாதானத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறார். கேட்கும் பொழுது எப்பொழுதும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம கேட்கும் பொழுது வேண்டாம்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல, கேட்கும் போது பறகு தருகிறேன்னு சொல்லுகிற தெய்வம் அல்ல. என் தேவன் கேட்கும் பொழுது எப்பொழுதும் அவர் கொடுக்கிறதுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன சில வாக்கியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுக்கொண்டு இங்கிருந்து நாம் கிளம்பி செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த நாளிலே ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அவருடைய கிருபைகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதை ஆழமாய் நாம் கற்றுக்கொண்டு புரிந்துவிட்டு நாம் இங்கிருந்து கிளம்பி செல்ல போகிறோம். கர்த்தருடைய கிருபை மாறாததாய் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதாக. யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இவற்றாய் இருக்கிறது. அவை எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து அந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 4:4. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மோள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலாதவர்களானதால் சமரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீ 10ஆம் வசனம், தாகத்து தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்தாயானால், உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்தாயானால், if you only know, உனக்கு மட்டும் தெரிந்திருந்ததானால், இன்னார் மட்டும் அறிந்தாயானால், தேவன் பேசுகிறவர் யார் என்பதையும், உன்னோடு நின்று உனக்கு முன்பதாக காரியங்களை செய்கிறவர் யார் என்பதை மாத்திரம் நீ அறிந்தாயானால், நீ மட்டும் அறிந்தாயானால், இன்னார் என்பதை மட்டும் அறிந்தாயானால், ஆண்டவர் உன்னிடத்தில் இருந்து செய்கிற காரியங்கள் விசித்திரமாய் வேறு விதமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஒரு இடத்துல சாதாரணமாய் அவர் அமர்ந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் சாதாரணமாய் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு கிணற்றின் அருகே அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த இடத்துல அமர்ந்திருந்து சாதாரண மனிதன் போலதான் இருக்கிறார். அவரிடத்துல சுத்தி வெளிச்சங்கள் ஒன்றுமே இல்லை. சாதாரண மனிதனாக இருக்கிறார். சாதாரண மனிதன் போலதான் தோற்றம் இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது. சாதாரண ஒரு உடையணிந்து சாதாரண ஒரு மனித சாயலில் இருக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது சாதாரண இயேசு போல் உனக்கு தெரியுது, ஆனால் இன்னார் என்பதை மாத்திரம் நீ அறிந்தாயானால், உனக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிற இயேசு இன்னார் என்பதை மாத்திரம் நீ அறிந்தாயானால் வேறு விதமாய் கேட்டிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னார் என்பதை அறிய வேண்டும். if you only know, உனக்கு மட்டும் தெரிந்திருந்தால், if you only recognize, ஆண்டவர் செய்கிற காரியங்களை மாத்திரம் நீ புரிந்திருந்தாயானால், தெரிந்தாயானால், இன்னார் என்பதை மாத்திரம் அறிந்திருந்தாயானால் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை,
என்கிட்ட பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, என் சூழ்நிலையில பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, சுற்றி இருக்கிறது பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லாததுனால என்கிட்ட கொடுக்கிறவரும் ஒண்ணு இல்லாதவரா இருப்பார்னு நினைச்சுக்குவோம். எனக்கு வருகிறது ஸ்லோவா வரும், எனக்கு எதனாலும் உடனே நடக்காது. இதுவரைக்கும் என் வாழ்க்கையை பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணா பொறுமையா தான் வரும். 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும், சில சமயம் வராது. எந்த நாளிலும் ஒரு நன்மை கூட நடந்திருந்தாது. அந்த கண்களை வைத்து நான் பார்க்கும்போது அந்த ஆண்டவரும் என்னை போல பாடுள்ளவர், அந்த இயேசுவும் என்னை போல ஒன்று இல்லாதவர். எனக்கு எப்படி ஒண்ணுமே இல்லையோ அதே மாதிரிதான் அவரும் ஒண்ணு இல்லாத மாதிரி. அவர் பார்த்து தான் தருவாரு, வேகமாலாம் தர மாட்டாரு, நினைச்சாதான் தருவாரு. ஏன்னா எனக்கு நினைச்சாதான் நடக்கும், சாதாரணமாக நடக்காது, கஷ்டப்பட்டு தான் நடக்கும். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னாடி நிற்கிற இயேசு மட்டும் இன்னார் என்பதை நீ அறிந்தாயானால், ஹல்லேலூயா, இயேசு மட்டும் வேறு விதமாய் அவர் உண்மையானவர் யார் என்பதை மாத்திரம் நீ அறிந்தாயானால், நீ மட்டும் அறிந்தாயானால், நீ மட்டும் அறிந்தாயானால், உன்னோடு யார் என்பதை நீ மட்டும் அறிந்தாயானால், நீ மட்டும் அறிந்தாயானால். 10ஆம் வசனத்திலே 2 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசுவுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் ஒன்று தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்தாயானால் நீ வேற மாதிரி கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். தேவன் யார் என்று அறிய வேண்டும், அவர் என்ன கொடுக்கிறார் என்பதை அறிய வேண்டும். ஒருவேளை இயேசு என்கிறது உங்களுக்கு தெரியும், அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். பல காலங்களாக நீங்கள் இயேசு என்பதை யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க மனசுல ஒரு பிம்பம் வச்சிருப்பீங்க, இயேசுனா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு பிம்பம் வச்சிருப்பீங்க. வீட்டில் சில போட்டோ இருக்கும், அதை பார்த்துட்டு இயேசுனா இப்படிதான் அப்படின்னு ஒரு பிம்பம் வச்சிருப்போம். ஆனால் வேதாகமத்திலே இன்னார் என்பதை முதல்ல நீங்க அறியணும். ஹல்லேலூயா. உங்களை தெய்வமாக, அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் நாம். அவர் தெய்வம்ங்கிறவர் யாரு மட்டும் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக காரியங்களை செய்கிற இயேசு யார் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தாயானால் வேறு விதமாய் இருக்கும். இயேசுங்கிறவர் யார் என்று சில காரியங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேகமாக சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே இயேசுங்கிறவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசுங்கிறவர் யார், சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இன்னார் என்பவர் யார் மட்டும் நாம் அறிய வேண்டும். வெளிப்படுத்தல் 1:8, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் இருக்கிறவர், நான் இருந்தவர், நான் வருகிறவர், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பா, நான் ஒமேகா, நான் ஆதி, நான் அந்தம். இப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் எனக்கு முன்பதாக இருக்கிற இயேசு இன்னார் என்பதை மட்டும் நான் அறிந்தாயானால் என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் யார்னா, அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் வரப்போகிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் ஆதியுமாய் இருக்கிறார், அந்தமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப நாள் வாசித்திருக்கலாம். சில யார் என்பதை இன்னும் நாம் புரிந்து கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது. இந்த முந்தினவர்ங்கிறவர் யார் என்பதையும் பிந்தினவர் என்றால் யார் என்பதையும் அவர் யார் என்பதையும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முந்தினவர் யார் பிந்தினவர் யாருன்னு எனக்கு தெரியல, அல்பா யார்னா ஒமேகா யாருன்னு எனக்கு தெரியல, எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அது எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தை நான் வாசித்தோம் என்றால், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன். இயேசு என்கிற ஒருவர் தன்னுடைய ஒரிஜினலான காரியத்தை விளக்கி இன்னார் என்பதை மட்டும் காமிச்சிட்டேனா என்னால நின்னு கூட பேச முடியாது, செத்தவனை போல விழுகிறவனாய் ஆகிவிடுவேன். ஹல்லேலூயா. இயேசு இன்னார் என்பதை அறிய வேண்டும். அவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பாதத்தில் விழுந்தேன், அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் யார் அப்படின்னா முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஏன்னா அவர் டக்குன்னு திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்தோன்னே செத்தவனை போல ஆயிடுறாரு. தூக்கி பிடிச்சு சொல்றாரு, நான் அல்பா, நான் ஒமேகா, நான் உயிருள்ளவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா இயேசு இந்த அல்பா ஒமேகா உயிருள்ளவர்ங்கிறதுடைய வடிவம் எப்படி இருக்கிறது? மேலே எழுதப்பட்டிருக்கிறது.
12ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இயேசுங்கிறவர் யார், இன்னார் என்று சொல்லப்படுகிறவர் யார். 12ஆம் வசனம், அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 குத்து விளக்கையும் 7 பொன் குத்து விளக்குகளையும் கண்கள் முன்பதாக எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டே வாங்க. 13ஆம் வசனம், அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி சோலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலக்கல்கள் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெளுத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இவரெல்லாம் யார் அப்படின்னா, முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பார்த்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சாதாரண ஒரு பிச்சைக்காரன் போல, சாதாரண ஒன்றுமில்லாத ஒரு மனிதன் போல, ஒன்றுமே தெரியாதவன் போல, ஒன்றுமே அவளுக்கு புரியாதது போல இருக்கிற ஆள் கிடையாது. நான் நம்பி இருக்கிற இயேசு இருந்தவரும் இருக்கிறவரும் உயிருள்ளவரும், அவருடைய சிரசு வெண்மையாகவும் அவருடைய கண்கள் அக்கினி ஜோலாயும் வாய்களிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வெளிப்பட்டதாகவும் மிகுந்த வல்லமையும் உள்ள சர்வையும் உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you only know இயேசு என்கிறவர் யார் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்திருந்தார்களானால், இஃப் யூ ஒன்லி நோ, இன்னார் என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்திருந்தீர்களானால் வேறு விதமாய் கேட்டிருப்பீர்கள். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார் இந்த இயேசு. இந்த இயேசு இன்னும் இவர் யார் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் யார், அவர் இன்னார் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அல்பா ஒமேகா அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அல்பா ஒமேகா அப்படிங்கிறது ஆல்பா, அதுக்கப்புறம் ஒமேகா என்று சொல்லப்படுகிறது. அது எபிரேயத்திலே இந்த வார்த்தை, அதாவது அல்பா ஒமேகானா ஏ இசட் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆங்கிலத்தில் எழுதணும்னா ஏ இசட் அப்படின்னு அர்த்தம். அது அப்படியே நான் எபிரேயத்திலே நான் எழுதினேன் என்றால் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலஃப் அப்படிங்கிற முதல் வார்த்தையும் அதுக்கப்புறம் டவ் அப்படிங்கிற கடைசி வார்த்தையுமா இருக்கிறது. இதுதான் அல்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஒமேகா என்கிற ஒரு வார்த்தையுமா இருக்கிறது. ஆதி அப்படிங்கிற ஒரு வார்டும் அந்தமும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. இப்பொழுது இயேசு இன்னார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படிப்பட்டவர் என்று இன்னும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்தில் எப்படி இருந்தது என்றால், ஆதி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்தது. அந்த இடத்துல வார்த்தை என்கிறது இருந்தது, அல்பா ஒமேகா என்கிற வார்த்தை இருந்தது. இந்த அல்பா ஒமேகா என்கிற வார்த்தை அது தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டதுண்டும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. இப்பொழுது யோசித்து பாருங்க, இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் எண்டு வச்சுக்கோங்க. இது ஒரு கதவு மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த கதவு வழியாக தான் ஆண்டவர் சகலத்தையும் அவர் மூலமாய் உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்டதுண்டும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. இந்த 2 இதுக்குள்ளதான், ஆதியும் அந்தத்துக்குள்ளதான் சகலமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்குது. இந்த இடத்துல தான் எல்லா பிளானட் இருக்குது, அதுக்கு மேல மில்கி வே இருக்குது, அதுக்கு மேல கேலக்ஸி இருக்குது, அதுக்கு மேல பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இருக்குது. 1-2 கேலக்ஸி கிடையாது, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இருக்குது. பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிக்கு மேல யூனிவர்ஸ் இருக்குது, எல்லா யூனிவர்ஸ் இருக்குது, அதுக்கு மல்டிவர்ஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதுல கொஞ்சோண்டு இருக்கிறதா ஒரு பூமி, பூமிக்குள்ள கொஞ்சோண்டு ஒரு இடத்துல இருக்கிறதா நம்ம. என் இயேசு எல்லாத்துக்கும் மேல வச்சு சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டதுண்டும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. என் தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. என் இயேசு மட்டும் இன்னார் என்று அறிந்தேயானால் நான் என் தேவனை நோக்கி பேசுகிற காரியம் வேறு விதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்பவுமே பிச்சைக்கார ஜெபமாக தான் இருக்கும். எப்படியாவது கொஞ்சோண்டு பிச்சை போடுங்க ஆண்டவர், கொஞ்சோண்டு ஏதாவது தாங்க ஆண்டவர், ஒரு வேலைக்கு நடக்க மாட்டேங்க, ஒரு வேலை தாங்க ஆண்டவர், ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது செய்யுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விஷயத்தை தான் இருக்கும். ஆனா இயேசுங்கிறவர் யார் மட்டும் நீங்க புரிந்திருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you only know who your Jesus is, இயேசுங்கிறவர் சாதாரண ஒருவர் இல்ல, சகலத்தையும் உருவாக்கியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அவர் அல்பா, அவர் ஒமேகா. இந்த அல்பா ஒமேகா அப்படிங்கிற இந்த இடத்துல யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இன்னும் சில பக்குவங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு இன்னும் சில பக்குவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம்
அதுல ஆண்டவர் வார்த்தை என்கிற ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார் அப்படின்னா அவர் வார்த்தை. இந்த வார்த்தைங்கிறதுக்கு அல்பாவும் ஒமேகா ஆல்பபெட் என்று சொல்லுகிற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தை, அதுக்கப்புறம் அவர் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் ஜீவன் அவரிடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜீவன் அவர்கிட்ட இருக்கிறது, அவரிடத்துல வெளிச்சம் இருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வசனத்தை பாருங்க, அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். 4ஆம் வசனம் அவரிடத்துல ஜீவன் இருந்தது. 5ஆம் வசனம் அவரிடத்துல ஒளி இருந்தது. அந்த ஒளியும் எல்லாமே சேர்ந்தவர்களாய் இருக்கிறார். இப்ப நன்றாக பாருங்கள், ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, திடீரென்று ஆண்டவர் சகலத்தையும் உருவாக்குறார். சகலமும் இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. அவர் அல்பாவாக இருக்கிறார், ஒமேகாவாக இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து சில தன்மைகளும் அதோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் உருவாக்கின எல்லாவற்றையும் எப்படிப்பட்டவைகளாய் உருவாக்கினார்? அதுல ஜீவன் இருக்கிறவைகளை உருவாக்கினார், வெளிச்சம் இருக்கிறவைகளை உருவாக்கினார். அவர் வார்த்தைங்கிற கதவுக்குள்ளாக, வார்த்தை என்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாக தேவனாக இருந்து, வெளிச்சமாக இருந்து, ஜீவனாக இருந்து, ஜீவனை கொண்டு சகலத்தையும் ஆண்டவர் உருவாக்கினார். எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்குது, வெளிச்சம் அவருக்குள்ளதான் இருக்குது. அவர்கிட்ட எவ்வளவு வேணும் இருளிலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. அவர் மிகப்பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இந்த இயேசு யார் என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த இயேசுங்கிறவர் யார் என்று இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுங்கிறவர் யார்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம். இயேசுங்கிறவர் யார்? பக்கம் எண் 275 14ஆம் வசனம். குமாரனாகிய இயேசுவுக்குள், கொலோசியர் 1:15 பக்கம் எண் 275. குமாரனாகிய இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசுங்கிறவர் யார்? 15ஆம் வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். யாருமே பார்க்க முடியாது, தேவன்னா யாருன்னே தெரியாது, எப்படி இருக்கிறவங்கலாம் தெரியாது. ஆனா தேவன் இயேசுங்கிறவர் யார்? அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். இங்க உட்கார்ந்து இருக்கிறார், சாதாரணமாய் தான் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சாதாரண ஆளு கிடையாது. அல்பா ஒமேகா எல்லாவற்றையும் உருவாக்கியவர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யார்? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லா சிருஷ்டிக்கும் முன்னாடி அவர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 16ஆம் வசனத்துல ஆல் 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 அப்படின்னு சொல்ல வரும். எல்லாம் 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 சகலமும் அப்படின்னு சொல்ல வரும். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்னா ஆல் ஆல்னு இருக்கும். நீங்க எல்லாத்துலயும் ஆல்னு போட்டு வாசிங்க. இயேசுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா எதெல்லாம் பார்க்க முடியுதோ, எதெல்லாம் விசிபிளா இருக்குதோ, எதெல்லாம் டான்ஜிபிளா இருக்குதோ, எதெல்லாம் ஆட்டம் வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, ஆட்டம்ல எதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, பார்க்கக்கூடியது என்னெல்லாம் உருவாக்குதல் ஒன்று இருந்துச்சோ அது அவர் மூலமா தான் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவருக்குள் சகலமும், அவருக்குள், அவருக்கு வெளியே கிடையாது. அவர் வெளியே எதுவும் செய்யல. இப்போ ஆலயம்ங்கிறது நான் வெளியே அப்படி கட்டுறேன், ஆனா ஆண்டவர் சொல்றாரு எதனால எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. சகலமும் அவருக்குள்ள இருக்குது. இப்ப பாருங்க அந்த வசனத்துல பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம், பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆல், பூலோகத்தில் உள்ள ஆல் எல்லாம், பூலோகத்தில் உள்ள எல்லாம், காணப்படுகிற எல்லாம், காணப்படாத ஆள், சகல வஸ்துகள், சகல சிங்காசனங்கள், எல்லா கர்த்தத்துவங்கள், இங்கிலீஷ்ல ஆல் 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 என்று இருக்கும், சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் வாசிங்களேன் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 17ஆம் வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொழுந்து எழுதின முதற் பேருமானவர். 19ஆவது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், வாசிங்களேன். சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாகவும் அவர் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. இயேசுங்கிறவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுங்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சகலமும் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யுவர் லைஃப் இஸ் நாட் an accident. தற்செயலாய் நீங்கள் பிறக்கவில்லை. தற்செயலாய் பிறந்த ஏதோ காத்துல சிலமம் அடிக்கிறவர்கள் நீங்க கிடையாது. தேவனுடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டு பூமியில கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக பூமியில பிறந்து புதிய ஒரு வழியை ஏற்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஜாதியாக நீங்கள் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன்? என் ஆண்டவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். நீங்க அவரை பார்த்து ஜெபம் பண்ணும் பொழுது
அவர் இன்னார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இல்லாட்டி வேற விதமா கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்க அவரை தாழ்மையா நினைச்சிருந்தீங்கன்னா, ஒண்ணு இல்லாதவரை நினைச்சீங்கன்னா உங்க ஜெபங்கள் வேறு விதமா இருக்கும். இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். If you only know. அந்த இடத்துக்கு நாம் திரும்பி செல்வோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். தேவன் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை மாத்திரம் நீ அறிந்தாயானால், அதுல அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய ஈவை அறிந்தாயானால். முதல்ல இன்னார் என்பதை நம்ம அறிய வேண்டும். இரண்டாவது தேவனுடைய ஈவு என்பதை அறிய வேண்டும். தேவனுடைய ஈவு என்பதை அறிய வேண்டும். தேவனுடைய ஈவு என்பதை அறிய வேண்டும். என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியணும். இரண்டாவது, அவர் என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஈவு என்ன என்பதை அறிய வேண்டும். ஈவு என்ன? அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். எல்லாரும் சொல்லுங்க ஜீவன். சொல்லுங்க ஜீவன். ஹல்லேலூயா. தேவன் அந்த வசனத்துல மிகப்பெரிய ஒரு சப்ஸ்டன்ஸா, மிகப்பெரிய ஒரு ப்ராடக்டா, மிகப்பெரிய ஒரு காரியமா ஒரு காரியத்தை சொல்றார். ஜீவன் என்கிற காரியத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. There is a difference between living and having life. வாழ்கிறது வேற, ஜீவன் உள்ளது வேற. நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு வேலை கிடைச்சா ஜீவன் கிடைக்கும் நினைக்கும். இல்ல, வேலை கிடைச்சா நீ வாழுவ. ஹல்லேலூயா. கல்யாணம் நடந்தா ஜீவன் கிடைக்கும் நினைப்ப, கல்யாணம் ஆனா ஜீவன் கிடைக்காது, வாழுவ. வீடு கட்டினா ஜீவன் வரும் நினைக்க, இல்ல, வீடு கட்டினா நீ வாழுவ. ஜீவன்கிறது இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதோமா? ஹல்லேலூயா. அவர்தான் அதிபதி, அவர்தான் அதிபதி, அவர் மாத்திரம் கொடுக்க முடியும். ஏன் கொடுக்க முடியும்? அவருக்கு பெயர் என்ன? வார்த்தை. அவருக்கு பெயர் என்ன? தேவன். அவருக்கு பெயர் என்ன? ஜீவன். அவருக்கு பெயர் என்ன? வெளிச்சம். எல்லாம் சேர்ந்து ஒண்ணு போல இருக்குது, புரியவே முடியாது. இதெல்லாம் தனித்தனியா இருக்காது, எல்லாம் சேர்ந்து இருக்கும். சேர்ந்து அப்படின்னு ஒரு வைப்ரேஷன் மோட்ல வேறு விதமா இருக்கும். அதுல ஜீவன் இருக்கும், அதுல வல்லமை இருக்கும். அது தேவனாக இருப்பார், வார்த்தையாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், உருவாக்கப்பட்டதா இருக்கும், அவரே செய்ததா இருக்கும், அவரே யோசித்ததா இருக்கும், அவரே பின்பற்றினதா இருக்கும், அவரே உருவாக்கி கரங்களை கொடுத்ததா இருக்கும். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஜீவனை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அவர் ஜீவனுக்கு அதிபதின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இன்னார் என்பதை நீ அறிந்து அவர் என்ன கொடுக்கிறார் மட்டும் அறிந்திருந்தா என்ன கேட்பனா? ஜீவ தண்ணீரை கேட்ப. ஹல்லேலூயா. ஆனா நீங்க முழங்கால் படிக்கும் போது ஜீவ தண்ணீரையா கேட்பீங்க? உங்களுடைய ஜெபங்கள்ல ஜீவ தண்ணீர் வேணும்னு நினைக்காது கேட்டிருக்கீங்களா? ஜெபங்கள்ல இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு மண்ணை தான் கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருன்னு மட்டும் தெரிஞ்சா நீ வேற கேட்ப. என்ன கேட்பன? ஜீவ தண்ணீரை கேட்ப. ஹல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர், ஜீவன் அப்படிங்கறத தண்ணீர் என்கிற ஒரு ஃபார்மட்ல ஆண்டவர் இணைச்சு சொல்றார். The substance of life is carried by the substance of water, the frequency of water. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி. அதுல போய் நம்ம போய் சண்டை போட வேண்டாம். ஏன் ஜீவன்கிறது கல்லா இருக்காதா? ஜீவன்கிறது மண்ணா இருக்காதா? ஜீவன்கிறது தண்ணியா தான் இருக்குமா அப்படி நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஜீவன் அப்படிங்கறத ஒரு தண்ணீர் வடிவத்துல நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த இயேசு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் முத புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்க வார்த்தையில சொல்றேன், ஆண்டவர் உங்களை வாழணும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா நீ வாழணும் நினைக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய கொடுக்கணும் நினைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்க விரும்புகிறார்? எவ்வளவு பெரிய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார்? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் எப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்க விரும்புகிறார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நான் எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சாதாரண ஜீவன் இல்ல, பரிபூரண ஜீவன் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, பரிபூரண ஜீவன் எனக்கு உண்டு. சொல்லுங்க, பரிபூரண ஜீவன் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. எப்போ உண்டு? இன்னார்னு புரிஞ்சா உண்டு. ஹல்லேலூயா. அவர் தேவன் என்பதையும் அவர் கொடுக்கிற ஈவையும் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன என்ன ஜீவன்? இந்த ஜீவ தண்ணீர்னா என்ன அப்படின்னா, என்னத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் 7ஆம் அதிகாரத்தில். இந்த ஜீவ தண்ணீர்னா என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 7
யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளிலே, பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, எல்லாரும் வாசிங்களேன், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்ன பானம் பண்ண கடவன்? வேத வாக்கியத்தை சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. இயேசுவானவர் வெறும் ஜீவ தண்ணீரை குடிச்சிட்டு கொஞ்சோண்டு குடிக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லாம ஒரு விஷயத்தை திருப்பி சொல்றாங்க. உன் உள்ளத்துல ஜீவ தண்ணீருடைய நதி ஓடுன்னு சொல்ல, ஜீவ தண்ணீருடைய நதிகள் நிறைய ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீவ தண்ணீர்னா யார் அப்படின்னு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 39வது வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஒரு விளக்கம் இதுல கிடைக்கிறது. நீ என்கிட்ட கேட்டனா ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த ஜீவ தண்ணீர் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் என்கிட்ட கொடுத்த உடனே நான் அதை வச்சுக்கிட்டு அது காலியாயிரும். அது கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி எனக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்காது. அது என்கிட்ட குடிச்சிட்டா என்ன ஆகும்னா, என் உள்ளத்திலிருந்து அந்த நதி பாய்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது யாரு அப்படின்னு அந்த வசனத்துல 39வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர்னா யார் அப்படின்னா, அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார். இயேசு மகிமைப்படுத்தாதனால் பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. இப்ப இந்த வசனத்தை எடுத்து யோவான் 4 அதிகாரத்துல வச்சு வாசிங்க. யோவான் 4 அதிகாரம் 10 வசனம், நீ தேவனுடைய ஈயும் தாகத்துக்கு தண்ணித்தான் என்று கேட்டவர் இன்னார் என்பதை அறிந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு யாரை கொடுத்திருப்பாங்க? ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவரும் ஜீவனும் தண்ணீரும் அப்படி இணைக்கப்பட்டிருக்குது. இன்னும் அப்படியே வாங்க, உடனே அவங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காங்க பாருங்க. 11ஆம் வசனம், அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மோண்டுக்குள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமா இருக்குது, எங்க தண்ணி எடுப்பீங்க? ஆண்டவர் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, கையில கப்பு இல்ல, கையில ஒண்ணுமே இல்ல, எப்படியா எடுத்து குடிப்பீரு அப்படின்னு சாதாரணமா அவ்வளவு பெரியதா கீழே இறக்கி கண்கள் தெரிகிறத மாத்திரம் வச்சு அவங்க சொல்றாங்க. கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை வச்சுதான் சொல்றாங்க. ஜீவ தண்ணீர் கொடுப்பாராம், கையில ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவர் கையில ஒண்ணு இல்லைன்னு என்கிட்ட கேட்கிறாரு, தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. இப்ப நீ மட்டும் நான் யாரும் தெரிஞ்சிருந்தா நீ கேட்டிருப்பேன்னு சொல்றாரு. தலைக்கு மந்தி ஆண்டவர் பேசுறாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஆண்டவர் வந்து அவங்க வந்து கேட்கிறாங்க. உடனே என்ன நடக்குது பாருங்க. 11ஆம் வசனம், அடுத்த வெளிப்பாட்டுக்குள்ளாக ஆண்டவர் நடத்துகிறார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மோண்டு கொள்ள இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாயிருக்கும்? 12ஆம் வசனம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டு. இந்த குளம் சாதாரண கிணறு கிடையாது, இது வந்து யாக்கோபு குடித்த கிணறு. அதனால அந்த கிணறுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜேக்கப்ஸ் வில். யாக்கோபின் கிணறுன்னு அதுக்கு பெயர். அது சாதாரண கிணறு கிடையாது, யாக்கோபினுடைய கிணறு. அந்த காலத்துல இருந்து தண்ணி அதுல வந்துகிட்டே இருக்குது, நிக்கவே இல்லை. பல வருஷம் ஆச்சு, 2,000 வருஷம் ஆச்சு, இன்னும் அழிக்கப்படல. பல ராஜ்யங்கள் வந்தது, பல ராஜ்யங்கள் போனது. பாபிலோனியர்கள் ஆண்டு போனார்கள், இவர்களெல்லாம் அசிரியர்கள் ஆண்டார்கள், ஒவ்வொருத்தரும் ஆண்டார்கள். யாருமே அதை தொடல, யாருமே அதை உடைக்கல. என்னெல்லாமோ உடைக்கப்பட்டது, ஆலயம் உடைக்கப்பட்டது, என்னெல்லாமோ உடைக்கப்பட்டது, இது உடைக்கப்படல. தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. இந்த இதை உருவாக்குன யாக்கோபை விட நீ பெரிய ஆளோ அப்படின்னு கேட்கிறாங்க. யாக்கோபை விட பெரிய ஆளோ அப்படி கேட்கிறாங்க. 13ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 14ஆம் வசனம் அழகான வசனம், நல்ல வார்த்தையை விட்டு நம்ம வாசிக்க போகிறோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்குள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்குள்ளே என்ன பண்ணுமா? நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாங்க, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஏறும். உள்ள அவனுக்குள்ளே எனக்குள்ளே, எனக்கு தண்ணீரை கொடுப்பாங்க எனக்குள்ளே. இது என்ன புதுசா இருக்குது? அவர் பெரியவர்னு அறியணுமா? அவர் ஒரு ஈவை கொடுக்கிறாரு, அந்த ஈவு என்னன்னு அறியணுமா? அந்த ஈவு என்ன தெரியுமா? எனக்குள்ளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இன்னார் என்று அறிய வேண்டும். அவர் யாரு? பெருசு, சகலத்தையும் உருவாக்கியவர். இது உலகம், பிளானட், மில்கிவே, கேலக்சி, பல கோடி கேலக்சி, அதுக்கு மேல இருக்கிற யூனிவர்ஸ், பல யூனிவர்ஸ், எல்லாத்தையும் உருவாக்கின மகா பெரிய தேவன் இன்னார் என்பதை அறிய வேண்டும். அவர் ஒரு ஈவை கொடுக்கிறாரு. அந்த ஈவு என்னன்னா எனக்குள்ள இருக்குதுன்னு ஊருக்கிறத நான் அறியணும். ஹல்லேலூயா. இப்ப எனக்குள்ள என்ன இருக்கு அது புரியணும்ல. சரி, எனக்குள்ள கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துருப்பாரு? உங்க அப்பா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? டெய்லி போனால் ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. ஏதாவது ஸ்கூலுக்கு காலேஜ் போகும்போது 100 ரூபா கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வளர்ந்தாங்கன்னா முடிஞ்சால் ஏதாவது கையில் காசு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு நிலம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ இல்லை வீடோ இல்லை ஏதோ ஒரு 2 சென்டோ 3 சென்டோ, ஏக்கர் நினச்சிருக்கான் 2 சென்டோ 3 சென்டோ கொஞ்சோண்டு ஏதோ 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 வாங்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? சரி அப்பா வச்சிருந்தாரு, அப்பா காலத்துக்கு அப்புறம் அப்படியே விட்டுருவோம், தேவையே இல்லை அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, எவனாவது காலை வச்சா காலை உடச்சே வச்சிருவீங்க. ஏன்னா அது உங்க நிலம், உங்களுக்குள்ளது, ஏங்குள்ளது அப்படிங்கிறது இருக்கும். இப்ப இன்னார் என்பதை அறிந்து எனக்குள்ளே ஏதோ வச்சிருக்கிறாங்க, என்ன கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு பெருசு அப்படின்னு நம்ம புரிய போகிறோம். புரிந்து இன்னும் சில காரியங்கள் நம்ம புரிந்து விட்டு நம்ம இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரியசு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எனக்குள்ளே ஊறுகிற ஜீவன் நதியாகிய தேவனுடைய ஆவியானவர் எவ்வளவு பெரியவர் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். வாழ்க்கை இந்த நாளில மாற போகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்விட போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த நாளில மாற போகிறது. கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார். ஏனென்றால் தேவன் யார் என்பதை புரிய போகிறீங்க, அவர் கொடுக்கிறது என்ன என்பதை புரிய போகிறீங்க. நீங்க நிக்க போகிற இடம் வேறு விதமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியாவது தாங்க ஆண்டவரேங்கிற ஜெபத்தை விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. It is about the purpose of the calling. If you don't know the purpose, you fail. If you don't know the calling, you fail. உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு புரிஞ்சாதான் ஆண்டவர் உங்களை வழி நடத்தவே ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. என்ன இருக்குன்னு தெரியாதவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டார். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமா நீங்க நேசிப்பீங்க. 2 வயசு பிள்ளையோ 3 வயசு பிள்ளையோ இல்லாட்டி 17 வயசு பிள்ளையோ 18 வயசு பிள்ளையோ ரொம்ப நேசிப்பீங்க. சின்ன வயசுல ரொம்ப நேசிப்பீங்க. ரொம்ப நேசிக்கிறதுனால ஒரு 2 வயசு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நேசிக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு காரை கொடுத்து சாவியை கொடுத்து நீனே ஓட்டிக்கோப்பான்னு சொல்ல மாட்டீங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும். ரொம்ப நேசிக்கிறனாங்க நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா கொடுத்தா அதுக்கு வேற மாதிரி முடியும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்காரு. நீங்க ஏறி இருக்கிற ஒரு அளவு வரும் பொழுதுதான் அவைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இயேசு கொடுத்திருக்கிறாங்க, ஆனா நான் அதை புரிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிந்திருந்து அதற்குள்ள மேன்மைகளுக்குள்ள மேல ஏறதான் அவைகள் வெளிப்படுகிற காலம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்க புரிய போகிறீங்க, எடுத்துக்கொள்ள போகிறீங்க, நீங்க நடக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க நடப்பீங்கன்னு விசுவாசிச்சு தான் நான் சொல்ல போகிறேன். சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு சரி என்னத்த நல்லா ஏதாவது கதை விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதா இல்லை, எடுத்துக்கிட்டு நடக்க போகிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் புரிந்து கொள்ள போகிறேன். சொல்லுங்க, நான் புரிந்து கொள்ள போகிறேன், நான் நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவர் இன்னார் என்பதை புரிந்து விட்டோம். கொடுக்கிற ஈவு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது, அது எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம். இயேசுங்கிறவர் யார்? அவருடைய ரத்தத்தினாலே மீட்பு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தற்சுரூபம், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். சகலமும் உண்டாக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துகள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் அவராலே உருவாக்கப்பட்டது. பரிபூரணம் அவருக்குள்ள இருக்குது. இதை நீங்க இமேஜின் பண்ணா இயேசு எவ்வளவு பெருசு நினைக்கிறீங்க? இதை ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெருசா இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிங்களேன். சகலமும் அவருக்குள்ள இருக்குது. இந்த 16ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அப்படி யோசிங்களேன். சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவராலேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா சரி அவர் கொஞ்சம் சின்னதா இருக்கிறார், வெளியே வச்சு ஏதாவது செஞ்சாருன்னு சொல்லியிருக்கலாம். அவருக்குள், இயேசுக்குள் என்னெல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள். அப்படி யோசிங்களேன், எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அப்படி யோசிங்க. உங்களை எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்குது, அப்படிதானே? இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பவுல் ஒன்று சொல்லுகிறாங்க. அப்படியே இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே வராங்க. இயேசுவை பற்றி சொல்லிட்டே வந்து நில்லு, வேற ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. 25ஆம் வசனம், கொலோசியர் 1:25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறையாக்களுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம் ஒன்று இருக்குது. வெயிட், I'm going to tell a secret. இயேசுவை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்துட்டு சொல்றாங்க, நில்லு. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. தலைமுறையாக மறைக்கப்பட்டு உங்களுக்கு மட்டும் வெளிப்படுகிற ஒரு ரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரகசியம் சொன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே பிடிச்சதை எடுக்கணும், ரொம்ப நமக்கு பிடிக்கும். ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் சாதாரண ரகசியம் இல்ல, தலைமுறையாக மறைக்கப்பட்டு உங்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற ரகசியம். என்ன ரகசியம்? 27ஆம் வசனம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார். என்னது தெரியுமா? சத்தமாக வாசிங்களேன். கிறிஸ்துவானவர்
மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுன்னு தெரியும், பெருசுன்னு தெரியும். அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், அவர் ஆதி, அவர் அந்தம், அவர் வார்த்தை, அவர் தேவன், அவர் ஜீவன், அவர் வெளிச்சம், சகலத்தையும் உருவாக்கினவர். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கியவர். எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது. காணப்படுகிறவர்கள், காணப்படாதவைகள் எல்லாமே இருக்குது. இப்படிப்பட்ட மகா பெரிய இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறது கோலம் கிடையாது. என்ன பார்த்தா கோலம் மாதிரி இருக்கும். எனக்குள்ள இருக்கிறவர் கோலம் கிடையாது. அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. You have the God material inside you because Jesus is living inside you. இயேசு எனக்குள்ள வாழுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்லிக்கிறீங்க இயேசு எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லிருப்பீங்க. அந்த இயேசு யார் தெரியுமா? டம்மி பீஸ் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த இயேசு யாருன்னா சும்மா கொஞ்சோண்டு பிச்சு கையில கொடுத்தவர் கிடையாது. தன்னையே எனக்கு கொடுத்தவர். இப்ப உங்களுக்குள்ள கொடுத்தது இவ்வளவு தூரம் உள்ள வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடக்கிற ஆட்கள்னா நம்மளுக்கு தான் கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்கணும். இவ்வளவு தூரம் உள்ள கொடுத்தோம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்ம ஜெபம் பண்றோம். பாத்தீங்களா? ஏன் ஜெபம் பண்றோம் தெரியுமா? இன்னார் என்பதை புரியல, அவர் கொடுக்கிற ஈவையும் புரியல. அதனால பார்க்கும்போது தண்ணி எப்படியா எடுப்பீங்க? கப்பு இல்ல, எப்படி மோண்டு கொள்வீங்க? இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம். உங்களை பார்த்தா ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே, ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா? ஏதாவது எனக்கு செய்ய முடியுமா? எப்படியாது இன்னார் என்பதை அறிந்து கொடுத்திருக்கிற ஈவை மட்டும் அறிஞ்சிங்கன்னா, அது கொடுத்துட்டு எவ்வளவு தூரம் உள்ள இருக்கும் அப்படின்னா அதையும் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் உள்ள இருக்கும்? அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 14ஆம் வசனம். எவ்வளவு நாள் உள்ள இருக்கும்? எவ்வளவு நாள் ஆண்டவர் எனக்குள்ள இருப்பாங்க? யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. பக்கமே 129. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே எத்தனை வருஷம் இருக்கும்? வேலிடிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு காருக்குன்னா 3 வருஷம் வேலிடிட்டி, ஒரு பொருளுக்கு இத்தனை வருஷம் வேலிடிட்டி, வாரண்டி, கேரண்டிலாம் உண்டு. ஆண்டவர் கேரண்டி கொடுக்குறாங்க. எத்தனை நாள் கேரண்டி? எத்தனை வருஷம் கேரண்டி? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நித்திய காலம் இல்ல, நித்திய ஜீவ காலமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தப்பு பண்றாரோன்னு அடிக்கடி யோசிப்பேன் வேதாமத்தை வாசிக்கும் போது. ஏன் ஆண்டவரை சும்மா கிடக்கு திண்ணல இருந்து சும்மா அப்படி சுத்திட்டு இருக்கேன்? என்கிட்ட போய் எங்க வீட்டுல கூட நம்பி இப்படி கொடுக்க மாட்டாங்க, காலேஜ்ல கூட நம்பி கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சில் கூட நம்பி கொடுக்க மாட்டாங்க. இவன் நம்ம சொதப்புவான்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை உருப்படியா செஞ்சிருக்கீங்களா? இது வரைக்கும் ஒண்ணுமே உருப்படியா செஞ்சது கிடையாது. எல்லாத்தையும் சொதப்புறதுல நம்ம தான் கிங்கு. நம்மளை பார்த்து சொல்றாங்க நித்திய ஜீவ காலமாய் உனக்குள்ள இவ்வளவு பெரிய மகா பெரிய தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சீங்கன்னா என்ன கேட்பீங்க? தாகத்துக்கு தண்ணீர் தான் கேட்காம என் கூட எப்பொழுதும் வாழும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீராய் எப்பொழுதும் எனக்குள்ள வாழும் அப்படின்னு நம்ம கேட்போம். எப்பொழுதும் என் கூட இருங்க அப்படின்னு கேட்போம். இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அவர் இயேசுவாக இருக்கிறார், ஜீவ தண்ணீராக இருக்கிறார். இயேசுவுடைய ஃபுல் ஃபங்க்ஷன், the function, whole functionality of God, the whole core of God, everything that is God is invested inside me. அந்த ஃபார்மட் எப்படி இருக்கும்னா ஜீவ தண்ணீராக இருக்கும், ஆவியானவராக இருக்கும். இதை நீங்க உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் சில வசனத்தை மட்டும் வேகமாக ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஆவியானவர் என்பதை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் நான் சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்க வீட்டில் போய் இதை நீங்க தியானிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் என்பவர் யார்? எனக்குள்ளே இருக்கிறவர், எனக்குள்ளே எல்லாவற்றையும் கொடுத்துக்கிறவர், உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதா ரகசியம். இப்படிப்பட்ட இயேசு எனக்குள் இருக்கிறதா ரகசியம். என்ன ஃபார்மேட்ல இருக்கிறாங்க? ஜீவ தண்ணீர் உள்ள ஜீவ ஆவியானவராக இருக்கிறாங்க. அது யார்? ஆவியானவர் என்கிறது யார்? அது ஏன், எப்படி வித்தியாசம்? ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? என்ன இணைக்கப்பட்டிருக்கிறது? என்ன ஒன்றித்திருக்கிறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி, ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக கவனிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், எனக்குள்ளன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள யார் இருக்கா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 10ஆம் வசனம். மேலும் கிறிஸ்து
உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா, உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். 11ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்த எழுப்பினவருடைய அதே ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே என்னெல்லாம் செத்து போய் இருக்கிறோம் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. 3 வசனம் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், கொஞ்சம் 9ஆம் வசனம் தேவனுடைய ஆவி, அடுத்து கிறிஸ்துவின் ஆவி. 10ஆம் வசனம் கிறிஸ்து. 11ஆம் வசனம் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின அதே ஆவியானவர். சோ பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, இயேசுவினுடைய ஃபுல்னஸை கேரி பண்றவங்க, இயேசுவினுடைய எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கிறவங்க. கிறிஸ்து அவங்க தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின அதே ஆவியானவர். ரெண்டுக்கும் பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரே விஷயம் தான். உடனே இப்படியாகும் அப்படியாகும் போட்டு ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறதும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதும் ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறாங்க, எல்லாம் எனக்குள்ள இருக்குது. சோ ஜீவன் நதியாய் ஆவியானவர் செல்கிறார் என்றால் தேவனுடைய ஆவியாய், கிறிஸ்துவனுடைய ஆவியாய், கிறிஸ்துவாக இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின அதே ஆவியாகிய, இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின அதே ஆவியானவர், இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின மாதிரி இல்ல, இயேசுவை எப்படி எழுப்பினாங்களோ அதே the same spirit, அதே ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றாங்க. நெஞ்ச கை வைத்து சொல்லுங்க, இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின அதே ஆவியானவர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நடத்தின சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டை நடத்தின தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாங்க. கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே ஜீவ நதியாய், நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ நதி. எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! நம்மள மாதிரி ஒரு பாக்கியசாலிகள் வேற யாரும் உண்டா? வேற யாரும் இப்படி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவர் இன்னார் என்பதை நீ அறிந்தாயா? If you only know, if you only know, if you only know, தேவன் யார் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்ப வருவோம். சில காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவரெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க உடனே ரொம்ப ரொம்ப ஷ்ரூடு, ரொம்ப ஞானமா உடனே கேட்குறாங்க. அவளுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல, என்ன அவங்களுக்கு விளங்குனதுன்னு தெரியல. அதனால 15ஆம் வசனத்துல கேட்குறாங்க அந்த ஸ்ரீ அவளை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மோண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும். இவ்வளவு பெருசா சொன்னாலும் திருப்பி அதை தான் சொல்றாங்க. கீழே லோக்கலா தான் யோசிக்காங்க. அந்த தண்ணீர் நம்ம கிணத்துக்கு வரக்கூடாது, ஒரே பிரச்சனையா இருக்கு. வீட்லயே தானாவே தண்ணீர் வந்துட்டுனா என்னெல்லாம் யோசிச்சாங்கன்னு தெரியல. தண்ணீர் வந்துட்டுனா ஈஸியா தண்ணீர் எடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க இங்க வராதபடி இருக்க எனக்கு அதை தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஆண்டவர், நீ பாவி, உனக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லாம நாக்கா ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்விக்கா பாருங்க. 16ஆம் வசனம், இயேசுவை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்க அழைத்து கொண்டு வான்னு சொல்றாங்க. கேட்ட கேள்வி என்னன்னா, தண்ணி வேணும்னு கேட்கறாங்க. தண்ணி வேணும்னு கேட்கறதுக்கு ஆண்டவர் பதில் எப்படி சொல்றாங்கன்னா, அவன் புருஷனை கூட்டு வா நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புருஷனை கூட்டு வா நான் தாரேன். இல்லாட்டி வேறு விதமாய் ஒரு யோசனையை வைத்து ஆண்டவர் கேட்கிற மாதிரி இருக்குது. 17ஆம் வசனம், அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை நீ என்று சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இதை சொன்ன உடனே அலறிட்டான், ஷாக் ஆயிட்டு. எல்லாமே இவருக்கு தெரிந்து போல, ஆமா உண்மையில ஒரு வேற ஒரு ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றா. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கிறார். இவளுங்க நிக்கிறா, ஜீவ தண்ணீர் அங்க வேணும். இவளுங்க நிக்கிறா, ஆண்டவர் உனக்கு தாரேன்னு சொல்றாங்க. இவளுங்க நிக்கிறா, அந்த தேவன் யார் என்பதை நீ புரிந்து கொண்டா வேற விதமாய் கேட்பேன்னு சொல்றாங்க. இப்பொழுது இந்த இடத்துல எனக்கு வேணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல நின்று, உனக்கு கொடுக்க முடியாது, நீ பாவி, உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவளுடைய உண்மையான தன்மையை காண்பித்து கிருபை அப்படிங்கிற ஒரு இடத்தை ஆண்டவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றே நீங்கள் புரிந்திருக்க வேண்டும், இயேசு என்கிறவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இயேசு என்கிறவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய கிருபை அப்படிங்கிற ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே இதை நான் உங்களுக்கு காண்பித்து நான் விளக்க விரும்புகிறேன். இது உங்களுடைய இடம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளாக இருந்து ஆளுகை பண்ணுகிற தேவனுடைய ஸ்தலம் என்பது இது என்று நினைச்சுக்கோங்க. நீங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதுதான் நீங்க தேவனுடைய இடத்துல இருக்க வேண்டும். இயேசுவும் நீங்களும் சேர்ந்து இருக்க வேண்டும். இயேசு சொன்ன அழைப்பில் நீங்கள் இருக்க வேண்டும்.
வேண்டும். இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு மேலாக உட்கார வேண்டும். இயேசு சொன்ன மிகப்பெரிய காரியங்களுக்கு உள்ளாக நீங்கள் மேலே உட்கார்ந்திருந்து அதை ஆளுகை செய்து அதற்குள்ளாக இருந்து நீங்க செய்ய வேண்டும். உடனே ஒரு பாவம் வந்துடும். பாவம் வந்தோன்னா தூர போயிடுவோம். பாவம் வந்தோன்னா விழுந்து போயிடுவோம். பாவம் வந்தோன்னா தூர போயிடுவோம். உடனே மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிடும். குற்ற மனசாட்சி வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு பாவி, வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் நான் அழைச்சிருக்கிறார், ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், இல்லை வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கு குத்துது, வர விரும்பல. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க, எவ்வளவு தூரமும் வெளியே இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் நீ வெளியே இருந்தாலும் சரி, நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா நீ கிருபை பெற்றவளாய் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்மேல் கிருபை வைத்திருக்கிறவனாய் பார்க்கிறேன். ஒருவேளை பல வருஷம் ஆண்டவர் சொல்லியும் நீங்க கீழ்ப்படியாம நீங்க வெளியே இருந்து, நான் 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரை அழைச்சாரு, நான் வேற இடத்துல இருந்து வேற விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய அழைப்பையே விட்டு தூரம் போயிட்டேன், இனிமே என்ன நம்பி ஏத்துக்கவே மாட்டாரு. இல்லை, கிருபை இன்னும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்றேன், மறக்காதீங்க. நீங்க வெளியே வந்து தூரம் போனனால அந்த சேரு போயிட்டுன்னு அர்த்தம் இல்ல. நீங்க எவ்வளவு வேகமா மனம் திரும்பி வந்து உட்கார்றீங்களோ அங்க வந்து நீங்க வந்து எடுத்துக்குவீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க அங்க போன உடனே ஆண்டவர் சேரை தூக்கிட்டு போயிட்டாரு நீங்க நினைச்சுக்குவீங்க. நீங்க வெளியே வந்துட்டீங்க, ஆனா அழைப்பு மாறாததா நின்னுகிட்டே இருக்குது. இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பிட்டீங்கன்னா இங்க வந்து உட்கார்ந்துடலாம். தேவை என்னன்னா மனம் திரும்பணும். எவ்வளவு நாள்ல மனம் திரும்பணும் தெரியுமா? வேகமா மனம் திரும்பணும். வேகமா மனம் திரும்பணும். வேகமா மனம் திரும்பணும். எவ்வளவு வேகமா மனம் திரும்பணும்? ஒரு நொடியில மனம் திரும்பணும். ஒரு 2 நொடியில மனம் திரும்பணும். 10 வருஷம் கழிச்சு கிடையாது, 15 வருஷம் கழிச்சு கிடையாது. உடனே மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்க இடம் வந்துடும். ஹல்லேலூயா. வேற விதமா கூட சொல்றேன், நீங்க இயேசுவை அறியாததுக்கு முன்பதாக நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பாவமா இருக்கிறது. ஆனா இயேசுவை நீங்க அறிந்ததுக்கு அப்புறம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது அவன் பாவம் செய்யான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் வித்து அவனுக்குள்ள இருக்கிறது பாவம் செய்யான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் தப்பு செய்யறேன்னு அது என்னது? அதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, he sees it as a wrong, he sees it as a mistake. வேற வார்த்தையா நான் சொல்றேன், பாவம் அப்படின்னு செய்யாம ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி நான் செய்கிறேன். எது இந்த இடத்துல இருக்கிறது எப்போ தெரியுமா பாவமாகும்? நான் திரும்பி போகாம இங்கே நின்றுட்டேன்னா அது பாவம் ஆயிரும். ஆனா நான் மட்டும் ஒரு தப்பு செஞ்சு தவறு செஞ்சு என் கால்கள் தண்ணீர் படாம, உலகத்துல படுறதுனால தண்ணீர் கழுவப்படாம அங்கங்க நிற்கும் போது, சில சூழ்நிலைகளால தவறுகள் செய்யும் போது வேகமா மனம் திரும்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேகமா மனம் திரும்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் இங்கே இருக்கும். சிலங்கடி ஒரு டைம் வெளியே போயிட்டு சாவறதுக்கு முந்தின நொடியில தான் மனம் திரும்புவாங்க. ஆண்டவரே எப்படியாவது பரலோகம் சேர்ந்து போங்க, எப்படியாவது என்ன சேர்த்துக்கோங்க. அவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க வெளியே போயிட்டீங்கனாலும் சரி, 15 வருஷம் தூரம் இருந்தாலும் சரி, 20 வருஷம் இயேசுவை நீங்க தொலைத்திருந்தாலும் சரி, கிருபை உங்களுக்காக காக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கிறது. மறுபடியும் திரும்பி வான ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பி இழந்து கொண்ட பலத்தை உன்னால் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் இன்னார் என்பதை நீ அறிந்து, கொடுக்கிற ஈவை மட்டும் நீ அறிந்து கொண்டாயானால் you will come back. You will come back. என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் கிருபை உள்ளவராய் கொடுத்திருக்கிறார். கிருபை இருக்குது. சில வசனங்கள் வேகமா வாசிக்கிறேன், நீங்க வீட்டுல போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. வேகமாக சில காரியங்கள் இயேசு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார், அவர் இன்னார் என்பதையும் அவர் கொடுத்திருக்கிற ஈவு எவ்வளவு பெருசுன்னு நீங்க புரிய போகிறீங்க. ரோமர் 8:1 ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ ஜட்ஜ்மெண்ட். ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறத எழுதி வைப்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நியாய தீர்ப்பு நாள் நம்ம எப்படி நின்றுட்டு இருக்கோம்னா, இது நியாய தீர்ப்பு நாளை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்போ ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கறத எப்படி யோசிக்கணும்னா, நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சிட்டு அடுத்த நாள்ல நிக்கிறேன். ஐ எம் ஒன் டே ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் டே. அப்படி யோசிச்சு பாருங்களேன். நியாய தீர்ப்பு நாள் இது, நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்ச அடுத்த நாள், நியாய தீர்ப்பு நாள் முடிந்த அடுத்த நாள்ல நான் நிக்கிறேன். இப்படி நீங்க நின்று யோசிச்சீங்கன்னா எப்படி யோசிப்பீங்க? நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சிட்டு என்ன பண்றது, எல்லாம் எனக்கு தான், ஒன்றும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. ஏசப்பா சொல்றாங்க, அவருடைய கிருபையில், அவருடைய திட்டத்தில் அவருடைய இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசனை மாறணும். கொடுத்திருக்கிறவர் இன்னார் என்பதையும் கொடுக்கிற ஈவு என்ன என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எழுதப்பட்டிருக்கிறதே, இயேசுங்கிறவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. ரோமர் 8 கையை வச்சுக்கோங்க. இன்னொரு வசனத்துக்கு போயிட்டு நம்ம வருவோம். எபேசியர் 1:4 நீங்கள் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:4 தமக்கு முன்பதாக நாம் அன்பிலே ஐஸ்வர்ய பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. இந்த வசனம் பயங்கர ஒரு என்ன சொல்ல மிக்ஸ் பண்ற ஒரு வசனம். நன்றாக வாசிங்க. தமக்கு முன்பதாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு. 2 வசனம். ஒன்று ஹோலி, அடுத்து பிளேம்லெஸ். பரிசுத்தம் உள்ளவர்கள் நீங்கள், அடுத்து குற்றமில்லாதவர்கள் நீங்கள். சரியா? இதை எப்போ தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பாருங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே, ஆதியாக 1:1 முன்னாடி 2000 வருஷம் உள்ள கிறிஸ்து, 2025 இருக்கிற நான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கிறிஸ்து, 2025 இருக்கிற நான் என்ன உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டாராம். எப்படி தெரிந்து கொண்டாராம் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமற்றவனா தெரிந்து கொண்டாராம். அப்பனா இயேசு இங்க நின்றுட்டு உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவனாகவும் குற்றமில்லாதவனாகவும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இல்லாதவனாகவும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கடந்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஜீவ நதியை பெற்றுக்கொண்டு இயேசுனுடைய முழுமையான வல்லமையை பெற்றுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிற மகிமையான பாத்திரமாக, கிறிஸ்துவை தேவனை சுமக்கிற பாத்திரமாக இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, திரும்ப திரும்ப பாவம் செய்யற ஆண்டவர், இப்படி நம்மளை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லி நின்றுட்டு இருக்கோம். நான் சொல்றது புரியுதா? நான் நிறைய வேகமாக சொல்லுகிறேன். அதான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க கண்டிப்பா அதை திருப்பி நீங்க கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நிறைய வேகமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நிறைய கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை பரிசுத்தமா பார்க்கிறார். எவ்வளவு தூரம் நீங்க உங்களை வேற மாதிரி யோசிக்கிறீங்க தெரியுமா? நீங்க தப்பு செஞ்ச எதிரி உங்களை மன்னிச்சிருவான். இயேசு மன்னிச்சிருவாரு. நீங்க உங்களை மன்னிக்க மாட்டீங்க. பிரச்சனை அதுதான். நீங்க உங்களை மன்னிக்க மாட்டீங்க. நீங்க ஒண்ணு புரியணும், இயேசு என்ன மன்னிச்சிட்டார் நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. தப்பு செஞ்ச எண்ணங்கள் உங்களுக்கு வருது. தப்பு செஞ்சது ஞாபகம் வருது. பல வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி தப்பு செஞ்சது ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தா என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ தப்பு செஞ்சுட்டு உளரக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டவனா நான் இப்ப பரிசுத்தவான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. I am redeemed ன்னு சொல்லணும். நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவன்னு சொல்லணும். நீ தப்பு செஞ்சவன் தானே அப்படின்னு சொல்ல யாரோ உன்னை காமிச்சாங்கன்னா, நான் தப்பு செஞ்சவன் தான், ஆனா ரத்தத்தால கழுவப்பட்டவன்னு திருப்பி சொல்லணும். ஆமா தப்பு செஞ்சவன் தான், ஆமா அப்படி சொல்லக்கூடாது. தப்பு செஞ்சவன் தானே நீ அப்படி உங்களை பார்த்து சொன்னா என்ன சொல்லணும்? கழுவப்பட்டவன்பா, கிருபையினால கழுவப்பட்டவன்பா. நான் நிக்கிற இடம் பாவிங்கிற இடம் இல்ல, நான் நிக்கிற இடம் பரிசுத்தவான்கிற இடம். ஏன்? அப்பா கழுவிட்டாரு. ஆண்டவர் கழுவுனதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க பாவின்னு சொல்லிட்டு இருந்தா உங்களை மாதிரி மோசமான ஆளு யாரும் கிடையாது. நான் சொல்ற விளங்குதா? பரிசுத்தம் உள்ளவன், ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசுவுக்குள்ளாக தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசுவை விட்டு வெளியே போனா ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். இயேசுன்னு சொன்னா எல்லாம் கிறிஸ்துவுக்குள் 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 தான் இருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் புதிய சிருஷ்டி. கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா பழைய சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தம் உள்ளவன், கிறிஸ்துவுக்குள் குற்றமற்றவன், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியை சுமக்கிறவன். அதுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். கலாத்தியர் 8 கையில வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன், நீதியை உள்ளவனாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21 கடைசியாக கடைசி வசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் நாம் அவருக்குள் தேவனுடைய பாவமாக்கினார். இயேசு பாவமாகி நீதியாக இருந்து மரிச்சதுனால நான் யாருன்னா, நான் அவருக்குள் தேவனுடைய நீதி. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய நீதி. I am the righteousness of God. ஆங்கிலத்தில் சொல்லுங்க, I am the righteousness of God. நான் தேவனுடைய நீதி. நீதினா என்னன்னு சொல்லிடுறேன். நீதினா என்ன? இது நீதி 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 நம்ம எல்லாம் சொல்லிட்டு உடனே பைபிள்ல நீதி நீதி என்னமோ நீதின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுரும். நீதிங்கிறது என்னன்னு சொல்றேன், சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது. சரியா? நீதினா என்ன? ரைச்சஸ்னஸ். ஆங்கிலத்தில் ரைச்சஸ்னஸ் நீதி. நீதினா என்ன அப்படின்னா, ஒருத்தன் தப்பு செய்யறான், தப்பு செஞ்சா அதுக்கு பேர் பாவம். சரியா? தவறு செய்யறான், தவறு செய்யறதுக்கு பேர் பாவம். இப்ப நான் தவறு செய்யாம நான் நின்றுட்டு இருக்கிறேன், தவறுடைய ப்ராடக்ட்டுக்கு பேர் பாவம். தவறு செய்யாம நான் நின்றுட்டு இருக்கிறேன், அப்ப எனக்கு பேர் என்ன அப்படின்னா நீதின்னு அர்த்தம். சரியா? தப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன், அதுக்கு பேர் பாவம், பாவி. தப்பு செய்யாம நான் நின்றுட்டு இருக்கிறேன், தப்பு செய்யாம இருந்தா எனக்கு இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா நீதி. இப்ப ஆண்டவர் சொல்றாங்க, உன் நீதியெல்லாம் அழுக்கான கந்த, நான் ஏன் நீதியை தாரேன். உன்னை பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன் அப்படின்னா தேவனுடைய நீதியா நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் அந்த இடத்துல இருந்து என்ன பார்க்கும்போது அவருடைய கண்ணோட்டம் வேறு விதமாக இருக்கும். பரிசுத்தவானாய், நீதிமானாய், தேவனுடைய நீதியை சுமக்கிறவனாய் இருக்கும். இப்போ ஒன்று சொல்றேன், நான் மட்டும் தேவனுடைய நீதியை சுமந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் தேவனுடைய நீதி என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிசாசு பக்கத்துல வர வாய்ப்பே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுது. ஹல்லேலூயா. போராட்டம் வர வாய்ப்பே கிடையாது, சூனியம் வைக்க வாய்ப்பே கிடையாது. உங்க பேரை சொன்ன பிசாசும் கூட்டமா அலறி அடிச்சு ஓடும். ஏன் தெரியுமா? தேவனுடைய நீதி உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. இதனால நீங்க பிசாசை பார்க்குற கண்ணோட்டமும் மாற்றப்படணும். பிசாசு எப்படி பார்ப்போம்? பக்கத்திலே நிற்கிற மாதிரி பார்ப்போம். பிசாசு எப்படி பார்ப்போம்? எப்பவுமே அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்ப்போம். லைட்டாக ஒன்று செய்வோம், ஏதாவது ஒரு நோய் வந்து அந்த அவன் தான் சூனியம் வச்சிருப்பான், அவன் கிறுக்கெல்லாம் அவன் சூனியம் வச்சிருப்பான். நீ ஏன் சூனியம் வரைக்கும் உள்ள வரைக்கும் கதவை திறந்த? சூனியம் வச்சாம்ல, கதவை ஏக திறந்து வா வா நின்றுட்டு இருந்த. சூனியம் வச்சாலும் நீ கதவை திறந்தாலும் உள்ள வந்துச்சு. நீ என்ன கதவை திறந்த? பயம். பயம். தேவனுடைய நீதி உங்ககிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் பேரை சொல்லும் பொழுது சொல்லிட்டு தான் அந்த சூனியெல்லாம் வைக்கணும். சூனியம் வைக்கும்போது என் பேரை சொல்லி சூனியம் வைக்கணும். பேரை சொல்லும் போது அவன் செத்து போயிடுவான். ஏன்னா தேவனுடைய நீதி எனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. என் பேரை கூட ஒரு மந்திரவாதி உச்சரிக்க முடியாது, ஏன்னா தேவனுடைய நீதியில நான் நிக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, உண்மையா சொல்றேன். வாயை திறந்து உங்க பேரை கூட ஒரு சூனியக்காரன் சொல்ல முடியாது. பிசாசு சொல்லுவான், அவன் சொல்லுவான், ஏன்டா அவன் பேரை சொல்ல மாட்டேங்க? பேரை சொன்னா ஃபயரா இருக்குதுன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. ஒருத்தனும் பக்கத்துல வர முடியாது. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, என்ன சுத்தி பிசாசு இல்ல, என்ன சுத்தி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? மகிமை உள்ள இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணோட்டம் மாத்தணும். யாரும் என்ன தொட முடியாது, ஒரு சத்துருவை என்ன தொட முடியாது. demons have nothing in me. ஒரு பிசாசு என்ன குற்றப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? யூனிவர்ஸ்ங்கிற கோர்ட்ல சட்டம் போட்டு சட்டம் வெளியாயிட்டு நான் நீதிமான்ட்டு. ஹல்லேலூயா. சப் கோர்ட்ல போடல, சுப்ரீம் கோர்ட்ல போடல, ஹை கோர்ட்ல போடல, யூனிவர்ஸுடைய கோர்ட்ல போட்டு தீர்ப்பாக்கிட்டு நான் நீதிமான்ட்டு. அந்த நீதிமான்கிற தீர்ப்பை நான் கையில வச்சிருக்கிறேன். ஒரு பிசாசு என்ன தொட முடியாது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு பிசாசை வரட்டினாங்க. அந்த பிசாசு அந்த அவங்களுக்கு லூசிஃபருடைய ஸ்பிரிட் பிடிச்சிருந்துச்சு. அப்போ இந்த துரத்துக்கிறவர் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீ கிறிஸ்தவனுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் சொல்கிறா, போக முடியாது. பிசாசு சொல்லிச்சு, போக முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் போக முடியாது அப்படின்னு கேட்க, ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிச்சு, நீதி அப்படின்னு சொல்லிச்சு. ஏங்குள்ள நீதி இருந்துச்சுன்னா ஒரு பிசாசு தொட முடியாது. ஹல்லேலூயா. எப்போ தொட முடியும்? உங்ககிட்ட நீதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும்போது அது தொட முடியும். நீங்க நீதி தேவன் கொடுத்திருக்கிறத அறியாத ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எல்லா கதவு திறந்துட்டு நான் பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா கதவும் திறந்துட்டு பாதுகாப்பா இருக்க முடியாது. எல்லா கதவும் பூட்டப்பட்டுக்கிறது, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், ஒருத்தனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிராக மந்திரங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு எதிராக சூனியங்கள் கிடையாது. எனக்கு எதிராக பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு எதிராக சத்துருக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? இயேசுக்குள்ளாக இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுக்குள்ளாக இருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஜீவ தண்ணீர் எனக்குள்ளாக பாய்ந்து செல்கிறது. சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் எனக்குள்ள பாய்ந்து செல்கிறது. ஜீவ தண்ணீர் அப்படியே தண்ணீர்ல டேப் ஒழுகின மாதிரி ஒழுகல, நதிகள் பாய்ந்து செல்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஒண்ணு டேப்ல ஓடுற மாதிரி யோசிக்காதீங்க. கொஞ்சோண்டு, நம்ம புத்தி அப்படிதான் இருக்கும், கொஞ்சோண்டு இல்ல இல்ல, நதிகள் பாய்ந்து செல்லுது. முன்னாடி வந்தனா அதை அடிச்சிட்டு போயிடும், நதிகள் பாய்ந்து செல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க, நிறைய கொடுத்திருக்கிறாங்க, நிறைய கொடுத்திருக்கிறாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். யோவான் 4ஆம் அதிகாரம். இவ்வளவு தூரம் தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே அவன் மனசுல இருந்த ஒரு பெரிய கொஸ்டின் வெளியே வருது. மிகப்பெரிய ஒரு கேள்வி, டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ இயேசுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்னெல்லாம், இயேசுவை பார்த்த உடனே என்னெல்லாம் கேள்வி கேட்போம் அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம நிறைய யோசிச்சு வச்சிருப்போம். இவங்க தீர்க்கதரிசி தான் தெரிஞ்ச உடனே சரி இதை கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. யாரும் இயேசுவை பார்த்த உடனே இப்படி ஒரு கேள்வி கேட்கல. உடனே இவங்க வேற மாதிரி கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் இவங்க ஒரு என்ன ஒரு, அதாவது இந்த சமாரிய ஸ்திரியும் இயேசுவும் பேசுனது ஒரு பிலாசபிக்கல் டிபேட் மாதிரி இருக்கும். ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு தேவனும் பேசுன மாதிரி, ஒரு பிஹெச்டி ஹோல்டரும் இயேசுவும் பேசுன மாதிரி ஒரு பெரிய பிலாசபிக்கலாக இருக்கும். சாதாரணமாகவே இருக்காது. எல்லா ரகசியங்களா அதில் நுணுக்கப்பட்டு அது இருக்கும். உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க,
20வது வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமிலே இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சம்பவம்னு சொல்றேன். இஸ்ரவேலர் 2 நாடு உண்டு. ஒன்னு இஸ்ரவேலர் என்கிற ஒரு நாடு உண்டு, அடுத்து யூதா அப்படிங்கிற ஒரு நாடு உண்டு. 2 நாடுகளாக சாலமோன் காலத்திலிருந்து அது பிரிந்து விட்டது. இந்த யூதா அப்படிங்கிறதுல எருசலேம் தலைநகரம், இஸ்ரவேல் அப்படிங்கிறதுல சமாரியா தலைநகரமா இருக்குது. யூதாவில் 2 கோத்திரம், இஸ்ரவேல்ல மீதி இருக்கிற கோத்திரங்கள். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னா, இந்த இஸ்ரவேல்ல இருக்கிற சமாரியர்கள் யாருமே, இஸ்ரவேல் இருக்கிற யாருமே எல்லாம் கடந்து யூதாவில் இருக்கிற இந்த எருசலேமுக்கு வர முடியாது, வந்து தொழுது கொள்ள முடியாது. பிளாக் பண்ணிட்டாங்க. இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. வேறு நாடுகளாக மாறிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி இங்க வர முடியாது. கோயில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, எருசலேம்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. என்னாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, கண்ட இடத்துல நீ வந்து தகன பலி செலுத்தாதபடி எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ரொம்ப கவனமாக, வேற எந்த இடத்துலையும் ஆலயம் இல்லாதபடினாலே, அந்த ஒரு இடத்துல மாத்திரம் ஆலயம் இருக்கிறபடினாலே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, வரவே முடியாது அப்படின்னு இருந்தாங்க. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க, 20வது வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்றார். உடனே இயேசு ஆன்சர் பண்றாங்க, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறத நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருது, அந்த வழியாக தான் வருது. ஆனா என்ன அப்படின்னா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள காலம் வருகிறது, அது வந்து விட்டது. அதனாலதான் துலுக்கற்பட்டில எருசலேமின் மகிமையை காட்டிலும் மகிமையான ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை தரிசனம் பண்ணுகிறதுக்கு இங்க இருந்து ஃப்ளைட் பிடிச்சு எருசலேமுக்கு போகல, போனா வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தடவை வேணா ஆலயத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு காலையிலும் மாலையிலும் நினைச்ச நேரம்லாம் ஆலயம் வரும்படி ஆண்டவர் வீடு பக்கத்திலேயே ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்பாக்கு நல்ல நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிற ஒரு இடம் வந்திருக்கிறது. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? எல்லாம் இருக்கிற இடம், எல்லாம் இருக்கிற இடம். இந்த இடம் எவ்வளவு ஒரு அழகான இடம். அதை விட ஒண்ணு சொல்றேன், இதை விட என்ன பார்த்து ஆலயம்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இந்த ஆலயம் கூட வச்சுட்டு தான் போக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வர முடியும், 2 மணி நேரம் வர முடியும். ஆனா இந்த ஆலயத்தை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. எப்பொழுதும் ஆலயத்திலே தங்கி இருக்கிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயமா பார்ப்பாங்க. ஆலயம்னா என்னன்னு சொல்றேன், தேவனுடைய வீடு. உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு அட்ரஸ் கொடுப்பீங்க, நம்பர் 7, இந்த இப்படி போன 2 பக்கம் திரும்ப இப்படி முட்டு இப்படி வரும் அப்படி சொல்லுவீங்க. ஆவியானவர்கிட்ட போய் உங்க வீட்டு அட்ரஸ் கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்க பேரை சொல்லுவாங்க. ஆவியானவர்கிட்ட போய் உங்க வீட்டு அட்ரஸை கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்க பேரை சொல்லுவாங்க. ஏன்னா உங்க பேர் என்ன அப்படின்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பக்கம் 231. 1 கொரிந்தியர் 6:15. எல்லாரும் வாசிப்போமா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவனுடைய அவயமா இருக்கிறது. 19வது வசனம், எல்லாரும் சத்தமா வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்களா? இது நீங்க உங்களுக்குள்ளது கிடையாது. யூ ஆர் அவுட் ஆஃப் யூ. நீங்க உங்களுக்குள்ளது கிடையாது. இந்த உடம்பு வேறு விதமா உடம்பு. இந்த உடம்பு சாதாரண விஷயம் கிடையாது. உடம்பை பற்றி நிறைய பேசலாம். இந்த உடம்பு உங்களுக்கு சாதாரணமா கொடுக்கப்படல. 6000 வருஷமா எல்லாத்துக்கும், ஆதாம்ல இருந்து எல்லாத்துக்கும் அப்பா அம்மா இருந்தனால தான் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சும்மா டக்குன்னு திறந்து மானத்தை வந்து கொப்புன்னு வந்து விழல. 6000 வருஷம் கஷ்டப்பட்டு என்கிட்ட வந்தது இந்த உடம்பு. இந்த உடம்பு சாதாரணமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் உடம்பை பேணுன்னு சொல்றாங்க. லேஸ்ல வரல, இந்த உடம்பு லேஸ்ல கொடுக்கப்படல, கஷ்டப்பட்டு வந்துச்சு. ஆனா இந்த உடம்பு உங்களுக்குள்ளது கிடையாது. என்னது தெரியுமா? தேவன் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்குது. தேவன் தங்கி இருக்கிற ஆலயம் எப்படி போட்டிருக்குது பாருங்க, எப்படி போட்டிருக்குது பாருங்க. நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற ஆவியானவர். இட் இஸ் நாட் அபவுட் விசிட்டேஷன், இட் இஸ் அபவுட் ஹேபிடேஷன். இயேசு உங்களை பார்த்துட்டு போகிறவர் அல்ல, உங்களுக்குள்ள வாழுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எல்லாரும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இயேசுவை எப்படியாவது ஒரு தடவை பார்க்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனா இயேசுப்பா உங்களை பார்த்துட்டு போகிறது கிடையாது, உங்க கூட இருக்கிறவங்க. இன்னைக்கு மட்டும் தான் என்ன பார்க்க முடியும், அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க முடியாது. என்ன பார்த்துட்டீங்களா, எல்லாரும் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் தான் ஏசுன்னு வச்சுக்கோங்க. பார்த்தாச்சு எல்லாம் பார்த்துட்டீங்களா, டாட்டா போட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. நீங்க விருப்பப்பட்டு கூப்பிட்டீங்கன்னா தான் பார்க்க முடியும். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்றவங்களாம் திருப்பி கூப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிடலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் என்ன நீங்க பார்க்கவே முடியாது. இப்படி இல்ல, இயேசு உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என் மனைவியை என் பக்கத்துல கயிறை கட்டி ஒரு நாள் என் கூட வாழுன்னு சொன்னா செத்தே போயிருவேன், நானும் செத்து போயிருவேன். உங்க பிள்ளையை தூக்கி உங்களுக்குள்ள கட்டி கயிறை கட்டி என் கூட வாழுன்னு சொன்னா அவங்களும் செத்து போயிருவாங்க. ஆனா இயேசுவானவர் எனக்குள்ள என்னையும் கட்டி பிடிச்சு என் கூட வாழ்ந்துகிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் மிகவும் ரகசியங்கள் அடைந்த ஒரு வசனம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். ஒன் ஸ்பிரிட், ஒன் ஸ்பிரிட். இதை நான் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். 15ஆம் வசனம் பாருங்க. இந்த இயேசு, இதான் இயேசு, இதான் இயேசு. ஆல்பா ஓமேகா, ஆதி அந்த முந்தினவர் பிந்தினவர். நான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை வாசம் இயேசுங்கிறவர் யார் அப்படின்ட்டு. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தை வாசம் இயேசுங்கிறவர் யார் அப்படின்ட்டு. யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசம் இயேசுங்கிறவர் யார் அப்படின்ட்டு. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவினுடைய பாட், கிறிஸ்துவினுடைய அவயம். கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறாங்க. ஆவியும் நானும் ஒன்றா இருக்கேன். குணத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆவியும் அவருடைய ஆவியும் என் ஆவியும் ஒன்றித்து இருக்கிறது. அவருடைய சரீரம் என் சரீரமும் ஒன்றித்து இருக்கிறது. அவரோடு நான் இருக்கிறேன். கடைசி ஒரு வசனம் வாசனம் 20ஆவது வசனம் 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரம். உங்களுக்கு உடைய உங்கள் சரீரம் கிடையாது. உங்க பேர் போட்டு வர்றது கிடையாது. நீங்க விரும்பின எதிர்காலத்தை உருவாக்குறது கிடையாது. நான் இப்படி ஊழியம் செய்யணும், நான் இப்படி எதிர்காலம் பண்ணணும், நான் இவனை கல்யாணம் பண்ணணும், நான் இவனை லவ் பண்ணணும், நான் இப்படி கட்டணும், இப்படி இல்லை. உங்களுக்குள்ளது கிடையாது, உங்களுக்கு கிடையாது. நல்லா வாசிங்க. தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரம். இந்த சரீரம் உங்களுக்குள்ளது கிடையாது அப்படின்னு எழுதப்பட்டு என்ன எழுதப்பட்டு, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய மகா பெரிய தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வாருங்க. திரும்பி வரும்போது அழகான ரகசியம் அல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் அழகான ரகசியம். யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஸ்திரீயை நான் சொல்லுகிறத நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது. எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது. இதை நீங்க சாதாரணமா நீங்க புரியக்கூடாது. ஒரு ஆலயம் இருக்கிறது அப்படிங்கிறத. எபிரேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அஸ்லூட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது, பெரையானா என்னன்னு தெரியாது, எட்சிரானா என்னன்னு தெரியாது, அசியானா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. டோரானா என்னன்னு தெரியாது, டால்மூட்னா என்னன்னு தெரியாது, ஜோகார்னா என்னன்னு தெரியாது, ஷஃபீரானா என்னன்னு தெரியாது. ஒன்றும் தெரியாது. எதுவுமே தெரியாம இருந்தாலும் மேசியாவினுடைய முழுமையும் ஆவியானவருடைய முழுமையும் சாதாரணமா இருக்கிற என்னிடத்துல கொடுத்து இயேசுவை அறிந்தவனும் ஆவியானவரை அறிந்தவனும் ஜீவத்தண்ணீரை உடையவனுமாய் ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. யூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு 45 வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு ஆதாமுடைய ஒரிஜினல் பாவ நிலையை தாண்டி நின்னா ஒருவேளை ஆவியானவர் கொடுக்கப்படுவார். நன்றாக கவனிங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு, எல்லா ஜோகார், எல்லா டால்முட், மிட்ராஷ் எல்லாம் தெரிஞ்சு படிச்சு, ஒரு ரபாய்க்கில படிச்சு, உணர்வுகள் எல்லாத்தையும் பண்ணி, எல்லா வெளிப்பாடுகளை பட்டு, தேவனுடைய முகமுக தரிசனங்களை பெற்று, ஈனாக்குடைய மெட்ரோட்டான் அதெல்லாம் கற்றுக்கொண்டு ஆதாமுடைய பாவம் விழுந்ததுக்கு மேல உள்ள இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நின்னா ஒருவேளை ஆவியானவர் கொடுக்கப்படுவார். ஆனா ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் இயேசுவானவர் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளவு நாள்னா தங்கி இருக்கிற ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். கடைசியாக அழகான ஒரு விஷயம் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து முடிய போகுது. 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். லிவிங் இன் த ஸ்பிரிட், லிவிங் இன் த ஸ்பிரிட். போன முறை நான் வரும்பொழுது ஆவியை குறித்து நான் உங்களோடு பேசினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். 25ஆம் வசனம். உடனே அவங்க இன்னொரு ஒரு கேள்வியை போடுறாங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமான ஒரு கேள்வி கேட்க. எனக்கு தெரியும், ஒருத்தர் தெரியும். அவரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நிறைய தெரியும். அவரை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கேன். இந்த அம்மா சாதாரண அம்மா கிடையாது, ஒரு PhD மாதிரி யோசிச்சுக்கோங்க, டாக்டரேட் வாங்கின அம்மா மாதிரி யோசிச்சுக்கோங்க. இயேசுவை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கேன், மேசியாவை பற்றி எல்லாம் தெரியும். யாருமே அப்படி பேசல. இயேசுவை பார்த்து எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ஆள் தெரியும், மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இயேசு நின்றுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உடனே அறிவேன்னு சொன்ன உடனே 26ஆம் வசனம். அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிற நான் தானே அவர் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஐ அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் அவர்ன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஸ்டேட், நான் தான் அவர். உடனே இன்னார் என்று அறிந்தாயானால்
நான் கொடுக்கறத அறிந்தாயானால் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்குது, நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்குது. நான் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொன்ன உடனே நோ மோர் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கல. நானா இருந்திருந்தேன்னா அதுக்கப்புறம் தான் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருப்பேன். ஆபிரகாமின் குமாரனா அப்போ நீங்க, தாவீதின் குமாரனா நீங்க, கண்ணியின் வயிற்றுல பிறக்கணுமே, நீங்க அப்போ கண்ணியின் வயிற்றுல பிறந்தீங்களா, நீங்க தேவனுடைய குமாரன்ல, அது எப்படி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருப்பேன். The moment she knew, if only you know, உனக்கு மட்டும் தெரிந்திருந்தாயானால் சொல்லப்பட்டுட்டு தெரிஞ்ச உடனே கொஸ்டினே இல்லை. தெரிந்த உடனே வாயிலிருந்து அடுத்த கேள்வி வரவே இல்லை. அடுத்து என்ன வருதுன்னா சாட்சிகள் வர ஆரம்பிச்சிட்டு, ஹல்லேலூயா, ஊருக்கு போறா எல்லாத்தையும் கூட்டி வர ஆரம்பிச்சிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேள்வியை கேட்போம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்துருக்காங்க, எத்தனை அற்புதங்கள் நடத்திருக்காங்க, எத்தனை பேர் அற்புதம் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவீங்க. ஏதாவது ஒரு அற்புதம் பெற்றிருப்பீங்க. முடியாத ஒரு இடத்துல ஆண்டவர் புதுசா ஆரம்பிச்சிருப்பாங்க, புதிய கிருபைகளை கொடுத்திருப்பாங்க, புதுசா வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க, நடத்திருப்பாங்க, பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றிருப்பீங்க. ஆனா அடுத்த பிரச்சனை வரும்போது என்ன நம்ம கேட்போம், ஆண்டவரே நீங்க உண்மைதானா, நீங்க ஆண்டவர் தானா? எத்தனை பேர் இப்படி கேட்டிருக்கோம்? ஜெபம் பண்ணும்போது நீங்க உண்மையில தான் இருக்கீங்களா, நான் படுற பாடே தெரியாதா அப்படின்னு சொல்லும். But the moment she knew that he is Messiah, everything is up. அவ்வளவுதான், முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிட்டு. ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் பேசல. உங்களுக்குள்ள இருக்கிறவர் கிறிஸ்து என்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறவர் மெஸ்ஸியாங்கிறத மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா, the moment you know, உங்களுடைய எல்லா கேள்விகளும் கீழே விழுந்து செத்து போயிடும். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா பயங்களும் கீழே விழுந்து செத்து போயிடும். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு பயம் இருக்கு தெரியுமா? அவர் மேசியான்னு தெரியல. ஏன் உங்களுக்கு நடுக்கம் இருக்கு தெரியுமா? அவர் மேசியான்னு உங்களுக்கு தெரியல. ஏன் உங்களுக்கு நடக்குமா அப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க தெரியுமா? அவர் மேசியான்னு தெரியல. நீங்க பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க தெரியுமா? அப்படின்னு யோசிக்கீங்க. இல்ல, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எந்த பிரச்சனையும் என்ன தொட முடியாது நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. நோய் வந்த உடனே நம்ம நடுங்கிடுறோம். நோய் வந்தவன பிசாசா வைக்க முடியுமா? ஏன் இயேசு உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக நோய் கொடுத்துருக்கலாமே, உங்களை காப்பாத்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கலாமே. எல்லா பிரச்சனையும் பிசாசிட்டு இருந்து வராது. சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதித்த காரியங்களா இருக்கும். எது அனுமதிக்கப்பட்டது, எது பிசாசு கொடுத்ததுன்னு புரிய தெரியணும். அதை விட்டுட்டு எல்லாம் எனக்கு ஏன் இப்படி, நான் மட்டும் தான் இப்படி, ஆண்டவர் நம்பினாலதான் இப்படி, நான் மட்டும் நம்பாம இருந்திருந்தா அவனை மாதிரி நல்லா இருந்திருப்பேன். மேசியான்னு புரிஞ்ச உடனே ஹல்லேலூயா, வாழ்க்கை மாறி. இன்னைக்கு எத்தனை பேர் மேசியான்னு நீங்க புரிஞ்சிட்டீங்க? ஆண்டவர் உங்களோட இருக்கிறாருன்னு புரிஞ்சிட்டீங்க? உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்க? அவர் உங்களோட இருக்கிறார். The moment you know that Jesus is Messiah. அடுத்த ஒரு காரியம் ஒரே ஒன்று சொல்லி முடிச்ச விரும்புறேன். இயேசு தான் மேசியா அப்படிங்கிறத இயேசு வேற எந்த இடத்துலையும் சொன்னதே இல்லை. நான் தான் அப்படின்னு சொன்ன இடம் ரொம்ப கம்மி. ஒரு டைம் கேட்குறாங்க பேதுருட்ட, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றாங்க. சொல்லிடாத, யார்ட்டையும் சொல்லிடாத அப்படி சொல்றாங்க. ஒரு டைம் பரிசேயர் சதுசேயர் வந்து கேட்குறாங்க, எது வரைக்கும் எங்களை கலங்க பண்ணுவீர், நீ கிறிஸ்து தானோ எங்களுக்கு அறிவியும் அப்படின்னு சொல்றான். போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிலாத்து டைம்ல கேட்குறாங்க, நீர் தான் கிறிஸ்துவோ? சொல்லவே இல்லை, யார்ட்டையும் சொல்லல. வேதாகமத்தில் எங்கேயுமே இயேசு நான் தான் மேசியான்னு சொல்லவே இல்லை. சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷகுமாரன் வந்திருக்கிறார், மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தேவகுமாரன் கூட சொல்ல மாட்டாங்க. மனுஷகுமாரன், 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 மனுஷகுமாரன் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, எனக்கு தெரிஞ்சது, வேற இடத்துல நீங்க இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லித்தாங்க. ஒரே ஒரு இடத்துல சொல்லப்பட்ட இடம் இந்த இடம் தான். கிறிஸ்து வரும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லுது. நாதா 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 கிறிஸ்து, நாதா இயேசு, நாதா மேசியா. இதை மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, இதை மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, இதை மட்டும் நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா, இன்னார் என்பதையும் அவர் என்ன ஈவுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டால் ஜீவ தண்ணீரை கேட்பீர்கள். ஜெபிக்கும்படியாக நாம் எழுந்து நிற்போம். இயேசு அவரையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு மரிக்கும் பொழுது அவருடைய எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயம். உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி. மெசியா, மெசியா, மெசியா. மெசியா இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உருவாக்கியவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், ஆதியும் மந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் அல்பாவும் ஒமேகாவுமானவர். நீங்க நம்புறீங்களா? அவர் ஆதியும் நம்புறீங்களா? அவர் அல்பான நம்புகிறீங்களா? முந்தினவர் பிந்தினவர்ங்கிறத நம்புகிறீர்களா? அவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஏதோ சாதாரணமான இயேசு, உங்களை மாதிரி ஒண்ணுமே அறியாதவர் என்பதவர் இயேசுன்னு அறிஞ்சீங்களா? அவருக்கு ஒன்றும் கொடுக்க தெரியாது, சும்மா பார்த்து பார்த்து கிள்ளி கிள்ளி கொஞ்சோண்டு தான் கொடுப்பார், அவருக்கு ஒண்ணுமே உருப்படியா கொடுக்க தெரியாது அப்படின்னு யோசித்தீங்களா? நீர் தேவனுடைய ஈவை அறிந்தாயானால், நீ தேவனுடைய ஈவை அறிந்தாயானால், தேவனுடைய ஈவு என்ன? எல்லாம் எல்லாம் இயேசு தன்னையே தனக்கு கொடுத்து சகலத்தையும் உருவாக்கினவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு நாள்? சதா காலமும் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளாக நீரூற்றாய் ஊறி அவைகள் எழும்புகிறதா இருக்கிறது, வெளியே எழும்புகிறதா இருக்கிறது. இதனுடைய உண்மையான தன்மைகளை என்னால் வெளியெல்லாம் சொல்ல முடியாது. அது மிகவும் அதிகமான ரெவலேஷனாக இருக்கும், வெளி பயங்கரமான ஒரு யோசனையாக இருக்கும். ஆகவே சொல்ல முடியாதபடி நான் வாயை கட்டுப்படுத்துகிறேன். நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை கேளுங்க. தேவனுடைய ஈவு மிகவும் பெரியது. It is beyond what you have prayed for. நீங்கள் ஜெபித்த ஜெபங்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமானது இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு. அப்படி ஒரு பிரேயர் பாயிண்ட் நீங்க பண்ணிருக்கவே மாட்டீங்க. நீங்க பிறந்த முதல் நொடியிலிருந்து இந்த நொடி வரைக்கும் ஜெபித்தால் கூட அது கிடைக்காது. 100 முறை பூமியில திரும்பி வாழ்ந்து எல்லா செயல்களை செய்தால் கூட உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அவ்வளவு பெரிதான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிதான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல. வலது கரத்தை உயர்த்தி, உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் வேண்டுகிறேன். நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிறவர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர்களுக்கு நன்மைக்கு எதுவாய் நடைபெறும் எழுதப்பட்டிருக்கிறது. Do you believe that? நம்புகிறீர்களா அந்த வார்த்தையை? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் சகலமும் 1 2 அல்ல, 3 4 அல்ல, 5 6 அல்ல, 10ல 1 இல்ல, 1ல 10 இல்ல, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. ஏன்? 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளாக முதற்பிறனாகும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி, ஈக்குவல் ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அதனால எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமன்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாம் செஞ்சிட்டார். Everything has been done. Can you believe? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனிடத்திலிருந்து ஜீவன் உள்ள நதிகள் புறப்படும். விசுவாசிக்கிறவன் எவனோ, இன்னார் என்று புரிந்து கொண்டு விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவனுடைய ஈவு என்ன என்பதை புரிந்து கொண்டு விசுவாசிக்கிறவன் எவனோ அவனிடத்திலிருந்து அவனுக்குள்ளாக, அவனிடத்திலிருந்து அவனுக்குள்ளாக. கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இடது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்க. வலது கரத்தை இருதயத்தில் வைக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சிங்காசனத்திலே, உங்களுக்குள்ளாக இருக்கிற சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இயேசுவை யோசித்துக் கொண்டு, இயேசுன்னு சொன்னவனா உங்களுக்கு வெளியே இருக்கிறவரா யோசிக்காம, உங்களுக்கு உள்ளாக இருக்கிற அந்த ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறவராய், அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராய், தேவனாக, வார்த்தையாக, அல்பாவும் ஒமேகாவுமாக, முந்தினவரும் பிந்தினவருமாக, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற மகிமையான ராஜாதி ராஜாவாக, உயிர் தெழுந்தவராக, சாவாமை உள்ளவராக, உங்களுக்குள் வாசம் செய்கிற அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, உடைய கண்கள் உங்களுக்குள்ளாக இயேசுவை, உங்களுக்குள்ளாக
தேவனாக இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து இடது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆனந்தமாய் இப்பொழுதே ஆராதிப்பீர்களும். இயேசுவே இயேசுவே கரங்களை உயர்த்தி ஆவியானவராய் கிறிஸ்துவாக மேசியாவாக சகலத்தையும் ஆளுகிறவராக ராஜாதி ராஜாவாக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இப்பொழுதே கிரீடங்கள் கொடுக்கப்பட்டவர்களா நீங்கள் திறக்கப்பட்ட வானம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You are not waiting for a calling, you are already called. நீங்கள் அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, ஏற்கனவே அழைக்கப்பட்டீர்கள். You are not a person who is waiting for the promises of God, you are already been given the promises of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிற சந்ததி நீங்கள் அல்ல, வாக்குத்தத்தத்தை பெற்று சுதந்திரத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிற சந்ததி. You are not a people who is waiting for victory, you are already won the war.
நீங்கள் ஜெயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஏற்கனவே ஜெயித்தவர்களாய் இருக்கிறீர்கள். You are more than conquerors. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள், ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். You are an overcomer. நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். தலையிலே கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவர்கள். கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல, கிருபையிலே நிற்கிறவர்கள். இரக்கத்துக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல, இரக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறவர்கள். தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டவர் காத்திருக்கிறவர்கள் அல்ல, தயவை பெற்றவர்கள் நீங்கள். வல்லமைக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல, you are anointed. நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். புறப்பட்டு போங்கள், சாட்சியாக தேசத்தை அசைக்கும்படியாக புறப்பட்டு போங்கள். சமாரியா எங்கும் செல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுங்கள். தேசத்தை கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வருங்கள். இப்பொழுது ஜீவ நதி பாய்ந்து வெளியே செல்வதாக. The moment you know that you have it, that's it. உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுதான் எல்கையா இருக்கிறது. The moment you know you have it, that's it. உங்களுக்கு இருக்கு, கர்த்தர் வைத்திருக்கிறார். என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிட்டு நான் முடிஞ்சிச்சு. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய முத்திரை பெற்றவர்களாய், கர்த்தருடைய ஆலயத்தை பெற்றவர்களாய், தங்கி இருக்கிற ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்களாய், இந்த சரீரம் உங்களுடையதல்ல, கிரயத்துக்காக கொல்லப்பட்டு உங்களிலே தங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயமாக பெற்றுக்கொண்டவர்களாய், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற மகிமையான தேவன் வாசம் பண்ணுகிற சிங்காசனம் வீற்றிருக்கிறதாய், இன்னார் என்று அறிந்து ஈவை புரிந்து நடக்கிறவர்களாய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்களா? வலது கரத்தை உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்தை, இந்த எண்ணங்களை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். வாய்களை திறந்து சொல்லுங்கள். நீங்க தேவனோடு பேசுங்க. நிறைய காரியங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். நேரம் அதிகமாகிவிட்டது. ஆனாலும் மனதிலே காரியங்கள் ஏறும்படியாக, மனதிலே எழுதும்படியாக நான் விரும்புகிறேன். நிறைய ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறாங்கிறத கற்றுக்கொண்டேன். ஒரு நாளும் நான் மறக்க கூடாது. ஆண்டவரை சொல்லுங்க, ஒரு நாளும் மறக்க கூடாது. தினமும் நான் தியானிக்கணும், இவைகளை தினமும் நான் யோசிக்கணும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் தினமும் நான் பார்க்கணும், தினமும் அவங்களோட பேசணும், தினமும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும். தினமும் ஆவியிலே நான் நிற்க வேண்டும், ஆவியிலே வாழ வேண்டும். பூமியிலே வாழுகிறவன் அல்ல, நான் ஆவியிலே வாழுகிற வேண்டும், ஆவியிலே வாழ வேண்டும். கர்த்தருடைய தொடுதல் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்திருக்கிறார், மகிமையானவைகளை செய்திருக்கிறார். ஆவிலே நிலை கொண்டிருக்கிறீர்கள், ஆவிலே முதிர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்க போகிறார், கீழாகாமல் மேலாவீர்கள். அபிஷேகம் வல்லமையாய் புறப்பட போகிறது. வல்லமையில நடக்க போகிறீர்கள், பாக்கியங்களில் பார்க்க போகிறீர்கள், தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள், சாட்சியாய் பேச போகிறீர்கள். இந்த வாயிலே வல்லமை புறப்படுகிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையுடைய வாயிலிருந்து புறப்பட போகிறது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு எரிகிற சாட்சியாய், எரிகிற சாட்சியாய், எரிகிற சாட்சியாய் இருக்க போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நீர் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அழகாய் செய்து முடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டதுக்காக, நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்ததுக்காக, அநேக நன்மைகளை தந்ததுக்காக, அபிஷேகத்தையும் வல்லமையும் வைராக்கியங்களையும் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் தந்ததுக்காக கரங்களை உயர்த்தி நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக நானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக நானே உயிர் வாழ்கிறேன்,
நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்து உருவாக்கியவர், நீர் ஒருவரே அல்பாவும் ஓமேகாவுமானவர், நீர் ஒருவரே முந்தினவரும் பிந்தினவருமானவர், நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், நீர் ஒருவரே ஆதியும் அந்தவுமானவர், நீர் ஒருவரே ராஜா என்று அறிக்கையிடுகிறோம், நீர் ஒருவரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறோம். சீக்கிரமாய் பூமிக்கு திரும்பி வரும் ஆண்டவரே, வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் கனத்துக்கு உரியவர், நீர் மாத்திரம் எல்லா துதிகளும் மகிமைக்கும் பாத்திரவராய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீரே உயர்ந்தவராய், பெரியவராய், எங்கள் மூலமாக செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை செய்கிறவராய், எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் எழுந்துள்ளவராய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உம்மையே நாங்கள் நம்புகிறோம், உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் செய்த இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. நல்ல இயேசுபாவுக்கு ஆமென்.